ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 60:15. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாக இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்தில் நமக்கு எத்தனை அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரு பாருங்க. நீ நெகிழப்பட்டதும் நீ கைவிடப்பட்டதும் நீ ஒருவரும் கடந்து நடவாததுமாக இருந்தாய். ஒரு கடுமையான சூழ்நிலை இஸ்ரவேலுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம். நெகிழப்பட்ட ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒருவரும் கடந்து நடவாத ஒரு சூழ்நிலை. உங்களில் எத்தனை பேர் இந்த பாதையின் வழியாய் கடந்து போயிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாய் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறபடினால் இந்த 3 பாதைகளிலே ஏதாயிலும் ஒரு பாதையிலாயிலும் நீங்கள் நிச்சயமாய் கடந்து போயிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி நடந்து போகாதவர்களை பார்த்து ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை பேச மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை இந்த சபையை பார்த்து பேசுவாரானால், என்னை ஸ்தோத்திரம் பார்த்து கொண்டிருக்கிற, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களோடு கூட இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சொல்வாரானால், ஸ்தோத்திரம், நிச்சயமாய் நீங்கள் வேதம் குறிப்பிடுகிற இந்த அனுபவத்தின் வழியாய் கடந்து போக நேர்ந்திருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? நெகிழப்பட்ட ஒரு அனுபவம், கைவிடப்பட்ட ஒரு அனுபவம், ஒருவரும் கடந்து நடவாத ஒரு அனுபவம், கசப்பான அனுபவம், வேதனை நிறைந்த அனுபவம். ஸ்தோத்திரம். நெகிழப்படுதல் என்றால் என்ன? ஸ்தோத்திரம். ஆமாம், இக்னோரிங். ஸ்தோத்திரம். ஆமாம், அப்படியே அவங்கள ஸ்தோத்திரம், ஆமாம், மதிப்பாரற்று உப்புக்கு சப்பையாக தூக்கி போடுவது. ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு 4 பேர் ஒரு ப்ரேயருக்கு போகிறோம். மிச்சம் 3 பேரை பிரைஸ் லார்ட்னு சொல்லி வரவேற்கிறாங்க. என்னையை மட்டும் வாங்கன்னு கூட கேட்கல. அப்படின்னா நான் அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டேன்? நெகிழப்பட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். நான் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். பிரதர்னு கதவை தட்டுறேன். நான் கதவு தட்டுற சத்தத்தை கேட்ட உடனே டக்குன்னு விளக்க அணைச்சிட்டு தூங்கின மாதிரி அப்படி அமைதி ஆகிறாங்கன்னா, நான் அந்த வீட்டு வாசலில் என்ன செய்யப்படுகிறேன்? நெகிழப்படுகிறேன். ஸ்தோத்திரம். சரியா? ஸ்தோத்திரம். ஆமாம், நான் அப்படிப்பட்ட பாதையின் வழியாய் கடந்து போயிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமாம், ஊழியத்தின் பாதையில் அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். நெகிழப்பட்ட ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், மனிதர்களால் நீங்கள் இக்னோர் பண்ணப்பட்டிருப்பீர்களானால், ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்தில் உங்களை தான் பார்த்து சொல்கிறாரு, ஆனாலும் நீ அப்படிப்பட்ட பாதையின் வழியாய் கடந்து போனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஆமேன்னு சொன்னவங்களோ கை தட்டினவங்களோ கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்டவங்களை எப்படி ஆக்குறாரு பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆமாம் ஆமாம், ஆண்டவர் உலக பிரகாரமாக சொல்லுவான், நான் எப்படி இருந்தேன் இப்போ இப்படி ஆகிட்டேன்னு சொல்லுவான்ல. ஆனால் ஆண்டவர் இங்கே எப்படி தெரியுமா மாத்துறாரு? எப்படியோ கிடந்த நம்மளை எவ்வளவோ உயரத்தில் தூக்கி வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நெகிழப்பட்ட ஒரு நிலை. ஸ்தோத்திரம். குடும்பத்தில் நெகிழப்பட்ட ஒரு நிலை. ஸ்தோத்திரம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு சம்பவம் என் லைஃப்பில் நடந்தது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். என்னுடைய மாமா ஒரு மிலிட்ரிக்காரரு. ஸ்தோத்திரம். அவர் மிலிட்ரியிலேருந்து வந்த உடனே அப்போ ஒரு எல்லாம் காலி பண்ணி வரும்போது ஒரு பெரிய ட்ரம்மு, இந்த இரும்பு ட்ரம்மில் ஜாமான்கள் எல்லாத்தையும் போட்டு அதை அடைச்சி ட்ரெயினில் அந்த ட்ரம் இறங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ அந்த பெரிய ட்ரம்மை ஓப்பன் பண்ணி இது உனக்கு, இது உனக்கு, இது உனக்கு. ஸ்தோத்திரம். எங்கள் மாமாவுக்கு ஒரே ஒரு அக்கா, எங்கள் அம்மா, அக்கா பிள்ளைகள் 3 பேர். நாங்கள் 3 பேரும் சூழ்ந்து நிற்கிறோம். இந்த வெளியூர்லேருந்து வந்தவங்க ஜாமான்லாம் ஒன்று ஒன்றா பையிலேருந்து எடுக்கும்போது எல்லாருக்கும் பயங்கர பூரிப்பா. எல்லாருக்கும் ஒன்று, இது உனக்கு, இது உனக்கு, இது அக்கா மகனுக்கு, இது தங்கச்சி மகளுக்கு, இது அந்த, எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுக்காங்க. எனக்கும் ஒன்று கொடுப்பாங்க. பார்க்க ட்ரம் காலி ஆகிட்டே வருது. எனக்குன்னு ஒன்றுமே கொடுக்கல. நானும் சுற்றி இப்படி சுற்றி வந்து பார்க்குறேன், அப்படி சுற்றி வந்து பார்க்குறேன். கொஞ்சம் நேரம் டென்ஷன் தாங்க முடியாமல், மாமா எனக்குன்னு நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன்? வாயை விட்டும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் ஒன்றும் சொல்லலை. நான் கையை வச்சு என்ன செய்கிறாரு? தூர தள்ளுறாரு. நான் சுற்றி வர்றேன். எனக்கு ஒன்றுமே கொடுக்கல. கடைசியில்
ட்ரம்மை எட்டி பார்த்தேன், உள்ள ஒரு ஜாமானுமே இல்லை, எல்லாமே காலி ஆயிட்டு. நமக்குன்னு ஒன்றுமே ஜாமான் இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தம் அடைந்து மனம் உடைந்து ஒரு பாட்டில் மூடி ஒன்று கிடந்தது, கீழே கிடந்தது. அந்த பாட்டில் மூடி மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அழுதுகிட்டே நான் வெளியே போயிட்டேன். ஆமாம், நான் அந்த இடத்துல நெகிழப்பட்டேன். அது கைவிடப்படுறதில்ல, அது நெகிழப்படுவது. எல்லா பிள்ளைகளும் சுற்றி வராங்க, எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுக்காங்க. எதுக்கு ஆண்டவர், எங்கள் மாமா அப்படி மோசமானவர் இல்லை, நல்லபடியாக செய்கிறவர் தான். ஏதோ ஆண்டவர் அந்த பாதையின் வழியாக என்ன செய்கிறாரு, என்னை நடத்துகிறார். சின்ன பிள்ளை நான் மிஞ்சி போனால் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி உள்ள இது. அந்த ட்ரம்மையே நான் எட்டி தான் பார்க்கணும். எங்களை அந்த ட்ரம் இருக்குல்ல, இந்த மிலிட்ரிலேருந்து வரும்போது ஜாமான்லாம் முன்னாடி, நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி வருவாங்க தெரியுமா, இந்த ரவுண்டு ட்ரம்மில் ஜாமான்லாம் போட்டு மேலே தகரத்தை போட்டு கெட்டி எடுத்து கொண்டு வருவாங்க. அது மாதிரி வந்தவர் என்னை, I was neglected on that day. Why God gave me such experience, I don't know. எதற்காக ஆண்டவர் அந்த அனுபவத்தின் வழியாக என்னை நடத்தினாரோ தெரில. ஆனால் இன்றைக்கி நான் அதை நினச்சி பார்க்குறேன். ஆமாம், ஸ்தோத்திரம். அப்படி நெக்லெக்ட் பண்ணப்பட்ட இடத்துல இன்றைக்கி மறுபடியும் ராஜா வந்து தான் ஜெபம் பண்ணணும், ராஜா வந்து தான் எங்களுக்கு நன்மை சொல்லணும்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி வைத்திருக்கிறார். அதுதான் மாட்சிமையாக மாற்றுவது, மகிமையாக மாற்றுவது. ஆமாம், ஆண்டவர் அதை வெறும் மாட்சிமையாக அல்ல, பைபிளில் போட்டிருக்கு, நித்திய மாட்சிமையாக நான் மாற்றுவேன். நீ நெகிழப்பட்ட இடத்துல உன்னை மகிமையாக வைப்பேன்னு சொல்லலை, நித்திய மாட்சிமையாக நான் வைப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், ரெண்டாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கைவிடப்பட்டாலும். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும். ஸ்தோத்திரம். ஆமாம், கைவிடப்பட்ட அனுபவம் உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கோ எனக்கு தெரியலை. ஸ்தோத்திரம். ஆமாம், அது நல்ல பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு பாடசாலை. இந்த கைவிடப்பட்ட கிளாஸ் இருக்குது பாருங்கள். ஆமாம், ஸ்தோத்திரம். கைவிடப்படுவதிலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம் இருக்குது பாருங்கள். அது எத்தனை 1000 கொடுத்தாலும் அந்த பாடத்தை நம்ம வெளியே எங்கே செய்ய முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். ஆமாம், கைவிடப்படுகிற அனுபவம் இது ஓரளவுக்கு எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஆமாம், ஒரு பணத்துக்காக ஒருத்தங்களை நம்பி இருந்திருப்போம். ராத்திரி வரைக்கும் சொல்லியிருப்பாங்க, நான் தந்துடுறேன் சொல்லி. ஆனால் காலையில் போய் கேட்டால், ஐயோ எனக்கு இன்னும் வர வேண்டிய பணம் வரல, முடியல, போகலை. அவங்க ராத்திரியே முடியலன்னு சொல்லியிருந்தா கூட அன்றைக்கி ராத்திரி நம்ம வேறு ஏதாவது ஒன்று நினைஞ்சிருப்போம், நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஆமாம், ஸ்தோத்திரம். கைவிடப்படுகிற ஒரு நிலை. ஸ்தோத்திரம். ஒரு வலி. ஆமாம், சொந்த பந்தங்களுக்குள்ளே, நண்பர்களுக்குள்ளே, உற்றார் உறவினர்களுக்குள்ளே, ஏன் சில நேரங்களில் பாஸ்டரால் கூட, ஸ்தோத்திரம், கைவிடப்படுகிற ஒரு அனுபவம். மனுஷன் தானங்க, ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்கள் நம்பி இருக்கிற உங்கள் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தரே கைவிட மாட்டார். கர்த்தர் ஒருவரே கைவிட மாட்டார். மற்றபடி இந்த உலகத்தில் ரொம்ப பெருசாக நம்புவதற்கு தகுதியான நபரோ, ஸ்தாபனமோ, கம்பெனியோ, ஃபேக்டரியோ, சபையோ ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமாம், எதுவும் சில குறைவுகளை வைத்து விடலாம், கையை விரிச்சிடலாம். ஆனால் நீங்கள் நம்பி இருக்கிற கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், தலைமுறைக்கும் நான் கை கொடுப்பேன். ஆமாம், ஸ்தோத்திரம். ஏதோ நம்பி வந்த உனக்கு நான் கை கொடுப்பேன்னு சொல்லலை. இன்னைக்கு காலையில் சீக்கிரம் வந்தவங்களுக்கு தெரியும், நான் ராகாபை குறித்து சொன்னேன். ஒரு ராகாப் அவரை நம்பி இருந்தபடினால ராகாபுடைய சந்ததிக்கே அவர் கை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ராகாபுடைய அப்பா அம்மா, ராகாபுடைய சகோதரர்கள் எல்லாரும் அந்த அழிவிலிருந்து காக்கப்படும்படிக்கு அவர் கை கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு குணமுள்ள தேவனாக்கும் நம்முடைய தேவன். ஸ்தோத்திரம். பிசாசு தன் கையை கொண்டு அழிக்க பார்ப்பான். ஒரு தலைமுறை அவருக்கு அடிமையாக இருந்ததுன்னா அடுத்த தலைமுறையவும் அவன் அழிக்க பார்ப்பான். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தரோ ஒரு தலைமுறை அவருக்கு பிரியமாக இருந்தால் அடுத்த தலைமுறையை ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய கரத்தை நீட்டுகிற தேவனாக இருப்பான். அல்லேலூயா. கைவிடப்பட்ட அனுபவம் உங்களில் எத்தனை பேருக்கு இருந்தாலும் இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். உங்களை நித்திய மாட்சிமையாக வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் கைவிடப்படுவது நல்லது. நீங்கள் உலகத்தில் கைவிடப்படுவது நல்லது. அப்போ தான் நீங்கள் உலகத்தை நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஸ்தோத்திரம். ஆமாம், எப்பொழுதெல்லாம் நெருக்கங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவரை ரொம்ப நெருங்கி போனதை என் வாழ்க்கையின் அனுபவமாக பெற்றிருக்கிறேன். ஸ்தோத்திரம். எப்பொழுதெல்லாம் நெருக்கம் ரொம்ப கடுமையாக வருதோ அப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவரை ரொம்ப நெருங்கி போவதற்கு இது காரணமாய் மாறி இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிசாசு அப்புறமாட்டி தள்ளத்தில் ஐயோ இவனுக்கு போய் பிரச்சனையை கொடுத்தோம் பாரு, அவன் பாட்டுக்கு வழி விலகி போயிட்டு இருந்தான்.
இந்த பிரச்சனையை கொடுத்ததுனால இப்போ எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு ஒரே இயேசுன்னு நிலையா நிற்கானே, ஒரே உபவாசத்தில் நிற்கானே அப்படின்னு பிசாசே தலையில் அடிச்சுக்கிறான். இவனுக்கு போய் பிரச்சனையை கொடுப்போமா? நம்ம பாட்டுக்கு இவனை சும்மா அப்படியே அவுத்து விட்டுருந்தா இவன் அப்படியே போய் டிஸ்ட்ராக்ட் ஆகி தேவையில்லாத செஞ்சு அப்படியே காலத்தை முடிச்சிருப்பானே. ஆனால் இவனை போய் சீண்டுனதுனால இவன் ரொம்ப அலர்ட் ஆகி இப்போ ஒரே உபவாசம் தான், இப்போ ஒரே அந்நிய பாஷை தான், இப்போ ஒரே ஜபமாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படும் அளவுக்கு கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற தேவனாக இருக்கிறார். கைவிடப்படுகிற அந்த அனுபவம் நம்மளை எங்கே கொண்டு போகுது? நித்திய மாட்சிமைக்கும் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சிக்கும் நேராக நம்மளை நடத்தி கொண்டு போகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு அனுபவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரும் கடந்து நடவாத ஒரு நிலை. ஒருவரும் கடந்து நடவாத ஒரு நிலை. அது என்னங்க நிலை? ஸ்தோத்திரம். நான் ஆன்லைனில் 1ஆம் தேதி அதிகாலை ஆன்லைனில் வந்தவங்களுக்கு நான் சொன்ன நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். நம்ம ரோட்டில் ஒரு கடைக்கு போயிட்டு வர்றோம், ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், வாசலில் கொஞ்சம் பிச்சைக்காரங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு காருக்கு இந்த பக்கம் கூடி போவோம். அவங்கள பார்க்க நம்ம பிரியப்பட மாட்டோம். சில்லறை இருக்கா இல்லையான்னு தெரில. ஸ்தோத்திரம். நம்ம உதவி செய்யணும்னு நினச்சாலும் அவங்கள்ட்ட அங்கே நேரம் செலவழித்து அவங்கள்ட்ட பேசி வச்சு அப்படி இருக்கிறத நம்ம என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். ஸ்தோத்திரம். ஆமாம், சுபிதா நீ நல்லா பாரு, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் இங்கே கவனி. ஸ்தோத்திரம். வண்டி ஆளை கவனிங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வந்து உட்கார்றாங்க, கவனிங்க. ஸ்தோத்திரம். நம்ம சிலரை தவிர்ப்போம் தெரியுமா? நம்ம லைஃப்பில் தவிர்ப்போம். அவங்கள போட்டு மூஞ்சில் முழிச்சிக்கிட்டு தூரம் வைப்போம். இந்த தெருவில் அவங்க வராங்கன்னு சொன்னால் நம்ம வேறு தெருவுலையாக போயிட்டா கூட நல்லா இருக்கும் போல் நம்ம நினைப்போம் தெரியுமா? ஸ்தோத்திரம். அதுதான் ஒருவரும் கடந்து நடவாத ஒரு நிலை. இயேசு எனக்கு சுகம் கொடுப்பாரா, இயேசு எனக்கு நன்மை செய்வாரான்னு இயேசுவை தேடி வந்த நாட்கள் போய் அவரை பிடிச்சி அடித்து சிலுவையில் தூக்குனதுக்கப்புறம் அவரை பார்க்க விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குது. அவரை பார்க்கறதுக்கு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நான் சொல்கிறேன், நான் நினைக்கிறேன் அவர் சிலுவையில் அடித்து தூக்கி இருக்கும்போது அவர் அப்படியே கண்ணை திறந்து பார்த்துட்டே இருப்பார். இன்னார் வருவாங்க, இன்னார் போவாங்க, அப்படியே மூஞ்சை திருப்பிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்க்க சகிக்காமல், பார்க்க விரும்பாமல், ஐயோ அந்த பக்கமே நான் போக மாட்டேன், அல்லது அப்படியே போக நேர்ந்தாலும் அவரை நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவரை பார்க்கிறதை தவிர்க்கும் போது அவருக்கு மனசு எப்படி இருந்திருக்கும்? ஒரு நாள் சுகம் வேணும், அற்புதம் நடக்கணும்னு எப்படி என்னை தேடி வந்தா, இன்னைக்கு என் மூஞ்ச பார்க்க கூட, என் முகத்தை பார்க்க கூட அவளுக்கு பிரியம் இல்லையே, என்னை தேடுவதற்கும் என்னை நோக்கி பார்ப்பதற்கும் அவளுக்கு விருப்பம் இல்லையே, தன் முகத்தை திருப்பி கொண்டு போகிறாளே, என் பிள்ளை என்னை பார்க்க விருப்பம் இல்லாமல் தன் முகத்தை திருப்பி கொண்டு போகிறானே. ஒருவரும் கடந்து நடவாத ஒரு நிலை. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மள்கிட்டயே உதவிக்காக எவ்வளோ பேர் வந்து நின்றுருப்பாங்க. நம்மளும் பார்த்தும் பாராமலும் எவ்வளோ உதவி செஞ்சுருப்போம். ஆனால் நமக்கு ஒரு உதவின்னு போய் நிற்கும்போது நம்மளை அவங்க கண்டுக்காமல், அவங்க ரொம்ப வேறு பிஸியாக இருக்கிற மாதிரியும், அல்லது ஒரு ஃபோனில் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது போலவும் அப்படி அவங்க ஆக்ஷன் பண்ணும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆமாம், அதுதான் ஸ்தோத்திரம். ஒருவரும் கடந்து நடவாத ஒரு நிலை. நான் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறது நல்லது. ஆமாம், இதுக்கு ஆமைன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் இது உண்மை. ஆமாம், ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட பாதையின் வழியாக நீங்கள் இப்பொழுது கடந்து போனாலும் சரி, முன்னே கடந்து போனவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாள் ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை நான் நித்திய மாட்சிமையாக வைக்க திட்டம் வைத்திருக்கிறேன். ஒன்றை மாத்திரமல்ல, உன் தலைமுறையாக இருக்கிற மகிழ்ச்சியினால் நான் உங்களை நிரப்ப விரும்புகிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்ம சபையை நான் கவனித்து பார்க்குறேன். வாய்க்கு வாய் ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் என்னென்னா, நான் உன்னை மட்டும் கரம் பிடிக்கலை, உன் சந்ததியவே நேசித்து உன்னை கரம் பிடிச்சிருக்கிறேன். அது ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்ம சபையில் சொல்லிக்கொண்டே இருக்கிறத நீங்கள் எத்தனை பேர் அதை டிசைன் பண்ணுறீங்களோ எனக்கு தெரில. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு வருகிறவர்கள் பாக்கியவான்கள், இந்த சபையோடு இணைந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக மட்டுமல்ல, தங்கள் சந்ததிகளின் ஆசீர்வாதத்திற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், ஏதோ அவங்க பிழைக்க, அவங்க செழிக்க அவர்கள் தேவனால் கொண்டு வரப்படலை. உங்கள் சந்ததியவே கர்த்தர் நேசித்ததுனால ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வச்சு உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் அதை பல கட்டங்களில் தெரிந்து விட்டேன்.
அதனால் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்காக ஆண்டவரை தேடவில்லை என்றாலும் உங்கள் சந்ததிகளுக்காக இந்த இடத்திற்கு ஆண்டவரை தேடி வாருங்கள். அதற்கேற்ற பலன்களை உங்கள் தலைமுறைகளுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் 1000 கோடி சேர்த்து வச்சாலும் ஒரு கொரோனா வந்தால் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு முடியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையை சம்பாதிச்சு வைப்பீங்கன்னா, தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற இடத்துல வந்து நீங்கள் நிலைநிற்பீர்களானால், அங்கேதானே கர்த்தர் உங்களை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியினால் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் வாக்கு பண்றார், தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். ஆமாம், the greatest blessing in the world. ஒரு நாள் நான் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது என்னை திடீர்னு கூப்பிட்டு, பாஸ்டர் பிரவீன் குமார் ஃப்ரம் இந்தியா வில் கம் அண்ட் லீட் அஸ் இன் ப்ரேயர், நம்மளை ஜபத்தில் நடத்துவாங்க, சில ஜப குறிப்புகளை கொடுத்து சொல்லிட்டாங்க. பக்கத்தில் எங்கள் ஐயா, நம்ம பெரிய பாஸ்டர், போ நீ போ, நடத்து போ. நான் சில காரியங்களுக்காக நடத்துனேன், சில ஜப குறிப்புகளுக்காக நடத்தினேன், எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அடுத்தது என்ன ஜப குறிப்புக்கு ஜெபம் பண்ணேன்னு எனக்கு தெரியலை, எனக்கு உண்மையிலே முழிச்சிட்டேன். அப்போ நான் சொன்னேன், உலகத்திலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆனால் எல்லாரும் அலர்ட் ஆகிட்டாங்க. என்ன ஆசீர்வாதம், உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம், பெரிய சபையா, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களா, எல்லாம் பாஸ்டர்ஸ், நூற்றுக்கணக்கான பாஸ்டர்ஸ். நாங்கள் ப்ரேயர் நடத்தணும். ஸ்தோத்திரம். அப்போ எல்லாரும் கவனமாக கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் சமாதான சந்தோஷம். உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் சமாதான சந்தோஷம். இதை எல்லா தேசங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஜெபிப்போம். அங்கே பல நாட்டு மக்கள் வந்திருக்காங்க. 10-12 நாட்டு மக்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. 12 நாட்டு பாஸ்டர்ஸ் அங்கே கூடி வந்திருக்கிறாங்க. அப்போ எல்லா தேசங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை ஆண்டவர் தரும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த ஜெப குறிப்புக்காக நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் கீழே போகிறேன். உண்மையிலே அவர் ஒரு கருப்பர் இனத்தை சேர்ந்த ஒரு பாஸ்டர். அவர் எந்த நாட்டுக்காருன்னு தெரில. அவர் வந்து சொல்கிறாரு, we just discuss about the same thing pastor, the Holy Spirit lead you to pray for this prayer point. பரிசுத்த ஆவியானவராக்கும் உங்களை இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க நடத்தி இருக்கிறாரு. நீங்க மேடை ஏறுவதற்கு முன்னாடி இப்படி ஒரு உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் எது? அது சமாதானம் தான், அது சந்தோஷம் தான், அது தேவனால் உண்டாகிற சமாதானமும் சந்தோஷம் தான் என்று சொல்லி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். நீங்கள் கரெக்டாக போய் அதை என்ன பண்ணிட்டீங்க சொல்லி, அந்த சமாதானமும் சந்தோஷமும் தேசங்களுக்கு உண்டாகும்படியாக நீங்கள் ஜெபிக்க சொன்னீங்க. ரியலி ஹோலி ஸ்பிரிட் லீட் யூ பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எந்த நாட்டுக்காரரோ நமக்கு முன்ன பண்ண தெரியாது. அவர் வந்து உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறார் என்று சொன்னது எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் சமாதானமும் சந்தோஷமும். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ரிச்சாக இழுத்துட்டு வந்துட்டு கிடைக்கிற அப்போ 2 ரூபா 3 ரூபா தான் சம்பாத்தியமாக இருந்தாலும் அதை வாங்கி வீட்டில் வந்து கஞ்சியை கொடுத்துட்டு படுத்தா அவன் என்ன பண்ணிடுவான், தூங்கிடுவான். ஆனால் ஸ்தோத்திரம், நேற்றுக்கு அண்ணன் சொன்னாங்க, ஸ்தோத்திரம், பம்பாயில் பணத்தை வைக்க இடம் இல்லாமல் மெத்த பூரா கெட்டுக்கட்டா 2 கட்டு 3 கட்டுன்னு வரிசையாக வச்சு தலைவாணிக்கு மட்டும் ஒரு 4-5 கட்டு கொஞ்சம் உயர்த்தி வச்சு, கொஞ்சம் ஓவராக சொல்லிக்கிறேன், அதுக்கு மேலே ஒரு மெத்தையை போட்டு போர்வையை விரிச்சு அதுக்கு மேலே படுத்து கிடப்பாங்களாம். ஆனால் என்ன வராதான்? எப்படி? ஆமாம், ஸ்தோத்திரம். மெத்த பூரா கெட்டு, தலைவாணிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 கெட்டு, எனக்கு கொஞ்சம் தலை தூக்கி இருக்கணும்ல, அப்படி இவ்வளவும் வச்சு ஒரு போர்வையை வச்சு மேலே படுத்து கிடந்தா என்ன வராதான்? தூக்கம் வராது. ஸ்தோத்திரம். அப்போ பணம் உண்மையான ஆசீர்வாதம் இல்லை. ஸ்தோத்திரம். பணம் உண்மையான ஆசீர்வாதம்னா நடிகைகள் தூக்கு போட்டு சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். நான் சொல்லட்டுமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சி, கர்த்தர் கொடுக்கிற ஒரு சமாதானம் இந்த உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? இந்த மார்ச் மாதம் ஆண்டவர் அதை வாக்கு பண்ணுகிறார். தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் உன்னை வைப்பேன். அல்லேலூயா. அந்த வேர்டை நான் கூட்டி குறைக்காமல் அப்படியே சொல்கிறேன். தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும். அப்படின்னா மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக பணம் வேணுமா, அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக வீடு வேணுமா, அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக நல்ல மனைவி பிள்ளைகள் வேணுமா, அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக நல்ல கணவன் வேணுமா, அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக என்ன வேணுமோ அதையும் சேர்த்து கொடுத்து மகிழ்ச்சியாகவும் உன்னை நான் வைப்பேன். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். ஏங்க, நான் சொன்னால் அது அப்படியே நடக்குங்க. நான் நேற்று இந்த இடத்துல உட்காந்து பைபிள் படிக்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து
சவுலின் வேலைக்காரன் சொல்றான், அங்கே ஒரு ஞானதிருஷ்டிக்காரர் இருக்கிறார், அவர் சொல்லுகிறதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். அது எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது. 1 சாமுவேலா? ஆமாம், ஸ்தோத்திரம். சவுலின் வேலைக்காரன் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க. அதை எடுத்து வாசிங்க பார்ப்போம். இங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறார், நம் தொலைந்து போன கழுதையை தேடி அவர்கிட்ட போய் கேட்டால் நிச்சயம் அவருக்கு நமக்கு வழி காட்டுவார், ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஆமாம், அந்த அபிஷேகத்துக்கு பேர் வாக்கு வல்லமை. அந்த அபிஷேகத்துக்கு பேர் வாக்கு வல்லமை. ஸ்தோத்திரம். கருவ காட்டுக்குள்ள உபவாசத்தோட கிடந்து இந்த வாக்கு வல்லமையை நான் என் வாழ்க்கையில் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவேன். ஸ்தோத்திரம். ஆமாம், அரியலூர் மாவட்டம், அன்னைக்கு திருச்சி மாவட்டம். ஸ்தோத்திரம். இந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு வீடு கிடையாது, இந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு வீடு வாசல் கிடையாது. நடு காட்டில், ஸ்தோத்திரம், தனிமையில், ஸ்தோத்திரம், ஜபத்தில், கருவ காட்டுக்குள்ள தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது, ஸ்தோத்திரம், அவர் வாக்கு வல்லமை என்ற அபிஷேகத்தை ஒரு நாள் ஊற்றினார். அன்னையிலிருந்து வாயை திறந்து சொல்றது நல்லதோ கெட்டதோ, இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆமாம், அதனாலே நிறைய பேர், ஐயா நீங்கள் ஏதாவது சொல்லிவிடாதீயா, நீங்கள் ஒன்றும் சொல்லிடாதீங்க, பேசிடாதீங்க, வேண்டாம், பதறி ஏதாவது என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எவ்வளவோ என் வாயை அடக்கி அப்படி தான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் உங்களை பார்த்து நான் நல்ல வார்த்தையவே சொல்கிறேன். சாமுவேலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை வாசிங்க பார்ப்போம். அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறது எல்லாம் தப்பாமல் நடக்கும். இன்னும் சூப்பரா இருக்கு. அவர் சொல்லுகிறது எல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை வசனம் சொல்லி வாசிச்சா அவங்க போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இன்னைக்கு நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். வசனம் வாசி இந்த மாதிரி காமனா சொல்லும்போது நானா சொல்லிட்டோம்னா போட்டுருவா. இப்ப சொல்லுங்க பாப்போம் அந்த வசனம் எங்கன்னு. 1 சாமுவேல் 9:6. சரி, ஸ்தோத்திரம். நீ போட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் அதை பாருங்க. அந்த இடத்த நீங்க திரும்ப வாசிங்க பாப்போம். அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுங்க பாப்போம். எங்க பாஸ்டர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? ஆமாம், நானும் நல்ல வார்த்தையாக உங்களுக்கு சொல்கிறேன். மாதம் வாங்க, வாரம் வாங்க, நான் உங்களுக்கு நல்ல வார்த்தையாக சொல்கிறேன். அந்த நல்ல வார்த்தைலாம் உங்களுக்கு தப்பாமல் நடப்பதாக. அல்லேலூயா. ஆம், அவர் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக உங்களை வைப்பாராக. அவர் நித்திய மாட்சிமையாக உங்களை வைப்பாராக. அல்லேலூயா. ஆமாம், ஏங்க இதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் இதை விளையாட்டாக நினைக்காதீங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தை விளங்கி கொண்டவர்கள் பாக்கியவான்கள். நான் ஒரு சின்ன வெளிப்பாடு சொல்லி வந்திருக்கிற பிரசங்கியாருடைய கைகளில் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை லேசாக நினைக்காதீங்க. எனக்கு அந்த வசனம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ஆதியாகமத்தில் 48ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனமா, அதாவது ஸ்தோத்திரம், யாக்கோபு தன் பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு தன் பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையாக ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்கும் போது அந்த வசனம் இப்படி சொல்லுது, யாக்கோபு என்னென்ன சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தாரோ அந்தந்த சொல்லின்படியே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆமாம், 48:25. 49 நல்லா சொல்ல. 49ஆவது அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார் அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். என்ன தெரியுமா? அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி. ஸ்தோத்திரம். சொல்லுங்க பாப்போம். சொல்லி அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை அள்ளி. அப்படியா? ஒரு தங்க மூட்டையிலிருந்து தங்கத்தை அள்ளி கொடுத்து ஆசீர்வதிச்சான். அப்படி போட்டிருக்கா? அல்லது சொத்து பத்திரத்தை எல்லாத்தையும் கை நிறைய அள்ளி கொடுத்து ஆசீர்வதிச்சான். அப்படி போட்டிருக்கா?
நான் சொல்றேன், தங்கத்தை அள்ளி கொடுத்தாலும் அது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகி போயிடும், காலியா போயிடும். சொத்து பத்திரத்தெல்லாம் எடுத்து அள்ளி கொடுத்து ஆசீர்வதிச்சாலும் அதெல்லாம் ஒரு நாள் வித்து காலியாயிரும். ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பார்த்து ஒரு வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தையை, ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆசீர்வதிப்பானால் எத்தனை தலைமுறை தாண்டினாலும் அந்த சொல் நின்று அந்த தலைமுறையை காப்பாற்றுகிறதாக இருக்கும், அந்த வம்சத்தை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் சொல் சொத்துக்களை பார்க்கிலும் அதிக வலிமையானது. சொல், வார்த்தை, நம்முடைய தேவன் வார்த்தையாக இருக்கிறபடினாலே அது நின்று வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். எனவே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்பது நீங்க லேசா நினைக்காதீங்க. தேவனுடைய சபைக்கு வாரீங்க, நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உன்னை நித்திய மாட்சிமையாக வைப்பேன்னு சொன்னா அந்த சொன்ன வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அது மார்ச் மாசத்துக்கு மட்டுமல்ல, மார்ச் மாசத்துல இருந்து உங்க முழு வாழ்க்கைக்கும் நிறைவேறுவதற்குரிய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியினால உன்னை நிரப்புவேன்னு சொன்ன வார்த்தையை உங்க வாழ்க்கையில அப்படியே நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, சொத்தை விட சொல்லுக்கு வலிமை அதிகம், பொன் பொருளை விட சொல்லுக்கு வலிமை அதிகம். ஏனென்றால் சொல் வார்த்தையா இருக்கிறது. நம்முடைய தேவனும் வார்த்தையாக இருக்கிறார். தேவன் அழிய மாட்டார், வார்த்தையும் அழியாது. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. அந்த வார்த்தையை கொண்டு அன்னைக்கு யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்த காரணத்தினால இன்னைக்கு வரைக்கும் யாக்கோபுடைய 12 கோத்திரங்களும் பூமியிலே ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ ஜாதிகள் வளர்ந்து வந்தது, அழிந்து மறைந்து போனது. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலின் ஜனக்கூட்டம் ஒரு தேசமா இருப்பதற்கு காரணம் அன்னைக்கு ஒரு தகப்பனுடைய வாயிலிருந்து வந்த ஆசீர்வாதமான சொல். அல்லேலூயா. அந்த சொல்ல பிடிச்சுக்கிட்டு 12 கோத்திரமும் நின்னுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேசமாய் நிற்பதற்கு அந்த சொல் போதுமானதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு சொல்லி அனுப்புறேன், உனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறேன். இதை நம்பி நீ போ. நீ மட்டுமல்ல, உன் தலைமுறை பிழைக்கும், உன் பிள்ளைகள் செழிப்பார்கள், உன் வம்சம் பூமியிலே பலத்திருக்கும். நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் அவர் உன்னை வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம். நானே எக்ஸைட் ஆகிறேன். எனக்கு ஆண்டவர் என்ன நித்திய ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் நம்ம தியானிப்போம். அந்த மாட்சிமையே பெருசு, அதில் நித்திய மாட்சிமை என்பது ரொம்ப பெருசு, வேற லெவல். அது ஸ்தோத்திரம். மாட்சிமையே பெருசு, அதில் நித்திய மாட்சிமை என்பது ஆமாம் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வரைக்கும் ஸ்தோத்திரம். உங்களுக்கு சொல்றேன், ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேசத்துல ஆபிரகாமுக்கு இருக்கிற மதிப்பை விட, சாலமோனுக்கு இருக்கிற மரியாதையை விட தாவீதுக்கு இருக்கிற மதிப்பு தான் ரொம்ப ஹை. ஏன்னா கர்த்தரே அவனை நித்திய ஆசீர்வாதங்களினால் என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வதிச்சார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள்னு சொல்லியிருக்காரு வேத வசனம். அவன் யூதனா இருந்தாலும் புறஜாதியா இருந்தாலும் அவர்கள் மேல துல்லியமாய் பேலன்ஸ் செய்ய போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஏன் அப்படி? ஏன்னா அவன் ஆண்டவருக்கு பிரியமானவனாயிருந்த காரணத்தினால. அவன் பெரிய ஓகேனா அதை நோண்டி பார்க்க வேண்டாம் நாரும். ஆமா ஸ்தோத்திரம். அப்படிலாம் அவன் நல்லவன் இல்லை. ஆனாலும் ஸ்தோத்திரம், ஏதோ ஒன்றை கர்த்தர் அவனுக்குள்ளே கண்டார். அல்லேலூயா. நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் நீங்கள் இருந்திருக்கலாம். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நான் எவ்வளவு மோசமான நிலைமையிலிருந்து வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா. இன்னைக்கு நான் பேண்ட் ஷர்ட் போட்டு சேலை கட்டி ரொம்ப கிராண்டா வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் என் பேக்ரவுண்டு உங்களுக்கு தான்ப்பா தெரியும், என் நிலைமை உங்களுக்கு தான்ப்பா தெரியும், என் பின்னணி என்னன்னு ஸ்தோத்திரம் வெளியே சொல்ல முடியாதப்பா. ஹல்லேலூயா. என்னையா பார்த்து சொல்றீங்க, உன்னை நித்திய மாட்சிமையாக வைப்பேன், உன்னை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். என்னைய பார்த்தா சொல்றீங்கப்பா. நான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்றேன் ஆண்டவரே. நித்தியமாய் நீ நிலைத்திருக்கும் தலைமுறைக்கும்
நானும் நித்தியமாய் நான் வைத்து மகிமைப்படுத்துவேன்னு சொல்றீங்களப்பா. நீங்க ஏறி வந்ததுனால அந்த எருசலேம் வீதியில் அந்த கழுதைக்கு உண்டான மேன்மைய மதிப்ப எங்களுக்கும் தர நீர் உண்மை உள்ளவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆனாலும் உன்னை நித்தியமாட்சிமையாகவும் தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன்னு சொன்னீங்களே. உடைய வார்த்தையை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நடத்துங்க, மீதியானத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.
பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். इस सुबह के टाइम हम सब आपके सम्मुख में आए हैं, இந்த கால வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். तो आपके वचन सुनने के लिए आए हैं. உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் हमारे வந்திருக்கிறோம். हृदय को खोल दे प्रभु, எங்களுடைய இருதயங்களை நீர் आपके திறப்பீராக. वचन हमारे हृदय में कार्य करने दे. எங்களுடைய இருதயங்களிலே கிரியை நடப்பதாக. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं. இயேசுவின் நாமத்தில் ஆமென். आमेन. Praise the Lord. Praise the Lord. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. सब खुश है? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? कितने लोग खुश है बोले எத்தனை हालेलुया. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? कितने लोग खुश है बोले हालेलुया. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. आवाज नहीं आ रहा. कितने लोग खुश है हालेलुया. कितने लोग खुश है बोलो हालेलुया. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. और जो लोग खुश नहीं वो भी हालेलुया बोलिए. யாரெல்லாம் சந்தோஷமே இல்லாம இருக்கீங்களோ அவங்களும் ஹல்லேலூயா சொல்லுங்க. ओके ओके. ஆமா. कल बोला ओके. பரவாயில்லை, நீங்க ரொம்ப इसके मतलब உஷாரா இருக்கீங்க. सब ध्यान दे रहे हैं वचन के நீங்க उधर. எல்லாருமே உஷாரா இருக்கீங்க. सब वचन के उधर ध्यान दे रहे हैं. நீங்க வசனத்துக்கு உங்களுடைய தியானமா இருக்கிறீங்க. तो हम बहुत जल्दी समाप्त करेंगे. நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். मैं कुछ पॉइंट को प्रीच करना चाहता हूँ. நான் ஒரு சில பாயிண்ட்களை मार्क சொல்ல उसका இருக்கிறேன். सुसमाचार, मार्क सुसमाचार மார்க் எழுதின சுவிசேஷம் और 12वां अध्याय 12ஆம் அதிகாரம் और 41 से 44 तक पढ़ेंगे हम लोग. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 41 41 இருந்து 44 43 வரை நாம் வாசிக்கிறோம். இயேசு 44. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். आमेन. ஆமென். यहाँ पर हम लोग देखते हैं இங்க நம்ம பார்க்கிறோம், यीशु मसीह एक चर्च में बैठा हुआ था. இயேசு கிறிஸ்து ஒரு சர்ச்சுக்கு போனாரு. यीशु मसीह चर्च में जाता था. ஒரு சர்ச்சுக்கு போனாங்க. तो उसके लिए बैठा है कि यीशु मसीह चर्च में बैठकर खाने के पेट पाएंगे. देख रहा था. இயேசு கிறிஸ்து ஒரு சர்ச்சுக்கு போய் காணிக்கை பெட்டிக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தாரு. तो यीशु मसीह चर्च में जाता था. இயேசு கிறிஸ்துவும் சர்ச்சுக்கு போனாரு. जाकर पीछे बैठता था. பரத்தால உட்கார்ந்து இருந்தாரு. तो आज यीशु मसीह हमारे चर्च में भी है. देखो, ஆண்டவர் நம்ம சர்ச்சில இருக்கிறாரு. तो यीशु मसीह जब चर्च में जाता है இயேசு கிறிஸ்து எப்பமெல்லாம் சர்ச்சுக்கு போறாரோ, तो हमको बहुत इंपॉर्टेंट है कि हम चर्च में जाने के. இயேசு கிறிஸ்து சர்ச்சுக்கு போறதுனால நாமளும் சர்ச்சுக்கு போகணும். இது ரொம்ப முக்கியம். कितना इंपॉर्टेंट है, कितना इंपॉर्टेंट है चर्च में जाना. எவ்வளவு சர்ச் போறது எவ்வளவு முக்கியம். ஏன்னா ஆண்டவரே சர்ச்சுக்கு उसके போனார். बाइबल में लिखा है பைபிள்ல எழுதிருக்கு, यीशु मसीह कफरनहूम चर्च में था. இயேசு கிறிஸ்து அந்த சர்ச்சில் இருக்கும்போது, कफरनहूम चर्च में था. கப்பர்நேல் என்கிற சர்ச்சில் இருக்கும்போது, यीशु मसीह नाजरेत के चर्च में था. நாசரேத் சர்ச்சில் இருக்கும்போது, यीशु मसीह यरूशलेम के चर्च में था. எருசலேமின் சபையில तो இருக்கும்போது, इसके मतलब यीशु मसीह चर्च में जाता था. இயேசு கிறிஸ்து இதுக்கு அர்த்தம் என்னன்னா எப்போதும் அவர் சபைக்கு போகிறவரா और இருந்தார். बहुत से लोग मुझे बोलता है, என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க, मुझे सब कुछ मालूम है, எனக்கு எல்லாம் தெரியும், मुझे चर्च में जाना जरूरत नहीं है. எனக்கு சபைக்கு போறது क्योंकि அது அவசியம் இல்லை. मैं 10 साल से चर्च में जाता हूँ, நான் 10 வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு 20 साल से चर्च में जाता हूँ. 20 வருஷமா போயிட்டு இருக்கேன். लोग बोलते हैं हमको सब कुछ मालूम है. எனக்கு அதனால எல்லாம் தெரியும். जब लोग बोलते हैं सब कुछ मालूम है, நான் எல்லாம் தெரியும்னு சொல்லுறவங்க, मैं सोचता हूँ उसको कुछ मालूम नहीं है. நான் சொல்றேன் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது अगर சொல்றேன். आप यीशु मसीह से जास्ती जानता है तो आप चर्च में मत आओ. ரொம்ப தெரிந்தவனா இருந்தா சபைக்கு வராத. जब यीशु मसीह चर्च में आता था இயேசு கிறிஸ்துவே சபைக்கு तो வரும்போது हमको भी चर्च में आना है. நாமும் சபைக்கு வரணும். बहुत से लोग चर्च में नहीं आते हैं நிறைய பேர் சபைக்கு வர क्योंकि மாட்டேங்காங்க. हमको सब कुछ मालूम है. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். एक दिन एक आदमी आया ஒரு நாள் ஒரு ஆள் வந்தாரு और என்கிட்ட. बोलने लगा मेरे को सब कुछ मालूम है. அவர் சொன்னாரு, என்ன பார்த்து எனக்கு எல்லாம் தெரியும். मैंने उसको बोला நான் பார்த்து அவரை பார்த்து यीशु சொன்னேன், मसीह 5000 लोगों को खाना खिलाया, நான் கேட்டேன், இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு, उनका नाम बताओ. அவர் பேரை சொல்லு. அவர் சொன்னாதானே எல்லாம் தெரியும் சொன்னார்ல, 5000 பேர் பேரை சொல்லுன்னு சொன்னேன். हाँ? तो यीशु मसीह जब चर्च में आता था इसका मतलब हमको भी चर्च में आना है. இயேசு கிறிஸ்து சபைக்கு வந்ததுனால, சர்ச்சுக்கு வந்ததுனால நாமும்
சபைக்கு போவது அவசியம். चर्च को खाली प्रचार करने के लिए खाली आना नहीं है. சபைக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு மாத்திரமல்ல. कई लोग सोचते हैं कि मेरे को चर्च में प्रचार देगा, गाना देगा, जब भी मैं चर्च में आएगा. சிலர் நினைக்கிறாங்க நான் சர்ச்சுக்கு போனதுனால எனக்கு பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கொடுக்கணும், பாட்டு படிக்க வாய்ப்பு கொடுக்கணும், அப்பதான் நான் சர்ச்சுக்கு போவேன். यीशु मसीह वहां पर कोई चर्च में प्रचार कर रहा नहीं था. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணதுக்கு वो आकर बैठा था चर्च में. அவர் வந்து சபையில இருந்தார். तो वचन को सुन रहा था. அவர் வசனத்தை और दान जो देते हैं उसको देख रहा था. அவர் யாரு காணிக்க போட்டாங்களோ அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. हम लोग देखते हैं यीशु मसीह जब एक औरत आया, ஒரு அந்த வசனம் சொல்லுகிறது அந்த நேரத்துல ஒரு ஆமென் ஒரு பெண்மணி வந்தா, बहुत से लोग ने बहुत कुछ डाला, எல்லாரும் என்னென்னமெல்லாம் கொடுத்தாங்க. तो उसने आकर औरत ने 2 नए पैसे डाले. அவ அந்த பெண் மாத்திரம் 2 பைசா போட்டா. तो यीशु मसीह ने अपने चेलों को बुलाया. இயேசு கிறிஸ்து அந்த 2 பைசா போட்ட பொண்ணை கூப்பிட்டு, नहीं चेलों को बुलाया, चेला तो शिष्य को बुलाया சீஷர்களை கூப்பிட்டாரு. और बोला मार्क इधर आ, சீஷர்களுக்கு மார்க் வா, मैथ्यू इधर आ, மத்தேயு வா, पीटर इधर आ. பீட்டர் வா. देखो सबसे जास्त अगर कोई डाला है ये स्त्री डाला है. அந்த சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் பார்த்து சொன்னாரு, எல்லாரும் போடுறத நான் பார்த்தேன், ஆனா எல்லாத்த விட அதிகமா இந்த பெண்மணி போட்டதை நான் பார்த்தேன். जब वो पीटर बोला होगा जॉन को, जॉन को बोला होगा, பீட்டர் ஜானை பார்த்து சொன்னாரு, अरे यीशु मसीह को पैसा गिनना नहीं आता है. இயேசு கிறிஸ்துவுக்கு பணம் என்ன தெரியாதுன்னு சொல்லியிருப்பான். पैसा मालूम नहीं, गिनने नहीं आता है. அவருக்கு என்ன தெரியாது. क्योंकि ये थोड़ा डाला है, बोलता कि जास्ती डाला है. இவ கொஞ்சம் போல தான் போட்டா, ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தெரியாது, இவன் நிறைய போட்டான்னு ये சொன்னாரு. पैसा समझता नहीं यीशु मसीह को. இவருக்கு பணத்தை பத்தி தெரியாது. उसके लिए बोलते कि ये विधवा औरत सब जास्ती डाला है. விதவா நிறைய போட்டான்னு சொன்னாரு. ऐसा उन लोग बात किया होगा. ऐसा பேச लेकिन यीशु मसीह ने कहा, இயேசு கிறிஸ்து சொன்னார், 2-3 चीज मैं बताना जानना चाहता हूँ आज. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். पहला यीशु मसीह चर्च में आता है, पहली बात. முதலாவது காரியம் இயேசு சபைக்கு வந்தார். यीशु मसीह चर्च में आता है, बहुत इंपॉर्टेंट है. இயேசு கிறிஸ்து சபைக்கு வருவது ரொம்ப முக்கியம். यीशु मसीह अपने समय को निकलकर चर्च में आके बैठते இயேசு थे. கிறிஸ்து நம்முடைய நேரத்தை ஆமென் காலத்தை பிரயோஜனப்படுத்தி சபைக்கு வந்தார். आज बहुत से लोग हैं, இன்னைக்கு अनेகவர் இருக்காங்க. तो उन लोग बोलते हैं चर्च में आने के लिए हमारे पास टाइम नहीं है. சபைக்கு வருவதற்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. हमारे पास टाइम नहीं है. சர்ச்சுக்கு வரதுக்கு எனக்கு इसके लिए நேரம் लोग இல்லை. चर्च में नहीं आते. இதனால நிறைய பேர் சபைக்கு வர மாட்டேங்கிறாங்க. मैं आपको बताना चाहता हूँ, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், यीशु मसीह टाइम निकल कर चर्च में आते थे. கிறிஸ்து நேரத்தை எடுத்து சபைக்கு வந்தார். तो हमको भी टाइम निकल कर चर्च में आना चाहिए. நீங்களும் நேரத்தை எடுத்து சபைக்கு கரெக்டான நேரத்துல வரணும். चर्च को टाइम देना है. நீங்க காணிக்க போடுவது ரொம்ப முக்கியம். चर्च को टाइम देना है. टाइम. சபைக்குன்னு நீங்க டைம் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். तो बहुत से लोग टाइम देते हैं, हमारे पास काम है करके. நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு நேரமே இல்ல, நேரமே இல்ல சொல்றாங்க. நீ சபைக்கு வருவதற்குன்னு ஒரு நேரத்தை கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். मेरे एक दोस्त था, நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. उसको कभी भी बोलता चर्च में आओ, அவரை நான் எப்போது பார்த்து சொல்வேன் சர்ச்சுக்கு வாங்க. वो बोलता था कि टाइम नहीं है. அவர் சொல்றாரு எனக்கு டைம் இல்ல. मैं बोलता चर्च में आओ, சர்ச் में வாங்கன்னு वो சொன்னா बोलता टाइम नहीं है. டைம் இல்ல. मैं फिर बोलता था उसको चर्च में आओ, நான் பார்க்கிற நேரம்லாம் அவரை பார்த்து சொல்றேன் சபைக்கு வாங்க, சபைக்கு வா, சபைக்கு வான்னு. वो टाइम नहीं बोलता थे. அவர் சொல்றாரு எனக்கு டைம் नहीं. अब थोड़े दिन के बाद அவர் கொஞ்ச நாள் போச்சு, वो हॉस्पिटल में एडमिट हो गया அவர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டார். और उसने मुझे फोन किया, அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு, पास्टर जय प्रभु, பாஸ்டர் ஜெய பிரபு मैं एडमिट हो गया हूँ, அட்மிட் ஆயிட்டேன். मेरे हॉस्पिटल में आके प्रार्थना करो. ஹாஸ்பிடல் வந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஜெய பிரபு. तो मैं जाकर उससे मिला நான் அங்க போனேன், और उसको प्रार्थना किया. ஹாஸ்பிடல்ல போய் அவருக்கு ஜெபம் பண்ணேன். उसको प्रार्थना करने में उसको पूछा, ஜெபம் பண்ணும்போது நான் அவரை பார்த்து கேட்டேன், कितने दिन से आप हॉस्पिटल में है? கேட்டேன் நீ எத்தனை நாள் ஹாஸ்பிடல்ல वो இருக்க? बोलता 1 महीने से मैं हॉस्पिटल में ஒரு हूँ. மாசம் ஹாஸ்பிடல்ல இருக்கேன். मैंने उसको पूछा, நான் அவரை பார்த்து கேட்டேன், நான் அவரை பார்த்து கேட்டேன், तुमको टाइम नहीं है चर्च में आने के लिए? உனக்கு சர்ச்சுக்கு வரதுக்கு நேரம் இல்ல. अभी आप சர்ச்சுக்கு வர நேரம் இல்ல. हॉस्पिटल में 1 महीने टाइम किधर से आया? மாசமா நீ ஹாஸ்பிடல்ல இருக்கிற. टाइम किधर से आया? இந்த டைம் எங்க இருந்து வந்துச்சு? ये टाइम किधर से आया? டைம் எங்க இருந்து வந்துச்சு? तो मैं आपको बताना चाहता हूँ, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், परमेश्वर के लिए कभी टाइम मत नहीं है बोलो मत. நீ ஆண்டவருக்கு டைம் இல்லன்னு சொல்லாத. नहीं तो एक दिन ऐसा टाइम आएगा परमेश्वर बोलेगा मेरे पास भी टाइम नहीं है. ஒரு டைம் வரும் ஆண்டவர் சொல்வாரு எனக்கு நேரம் இல்லப்பா. तो उसके लिए परमेश्वर के लिए कभी भी परमेश्वर के चर्च के लिए हमारे पास समय नहीं है ऐसा बोलना नहीं. देखो ஆண்டவர் இப்படி பிள்ளைகள் சொல்லக்கூடாது எனக்கு நேரம் இல்ல, சர்ச்சுக்கு போக நேரம் இல்ல, ஜெபம் பண்ண நேரம் இல்ல, ஆலயத்துக்கு வர்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அவரும் சொல்லுவாரு ஒரு நாள் எனக்கு உன்னை பார்க்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாரு. आपके पास समस्या आएगा, बीमारी आएगी, உனக்கு கஷ்டம் வரும், நோய் வரும். आप कितना प्रेम प्रार्थना करोगे? நீ எவ்வளவா ஜெபம் பண்ணாலும் तो परमेश्वर बोलेगा बेटा मेरे पास टाइम नहीं है. அவர் சொல்லுவாரு நீ அந்த நேரத்துல எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அவர் சொல்லுவாரு
மகளே மகனே எனக்கு நேரம் இல்ல. और वो रोने लगा पकड़कर लड़का मेरे को. அவர் என்ன ஹாஸ்பிடல்ல இருந்தவர் என்ன பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டார். पास्टर अभी नहीं, मैं अभी चर्च में आऊंगा. பாஸ்டர் இனி நான் உங்க சபைக்கு வருவேன். तो उसके लिए मैं आपको बताना चाहता हूँ, அத தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். यीशु मसीह से कोई जास्ती है उन लोग चर्च में मत आओ. இயேசு கிறிஸ்துவோட நீ பெரிய ஆளா இருந்தேன்னா நீ சபைக்கு வர வேண்டாம். लेकिन अब यीशु मसीह जब चर्च में आता था तो हमको भी चर्च में आने का बहुत जरूरी है. இயேசுவே சபைக்கு வரதா இருந்தா நீங்களும் நானும் சபைக்கு வருவது அவசியம். हमारा टाइम यीशु के लिए देना है, चर्च के लिए. நம்முடைய ஊழியம், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய பொருளாதாரங்கள் எல்லாம் இயேசுவுக்கு तो கொடுக்கணும். उसके लिए बाइबल कहता है, அதனால பைபிள் சொல்லுது, भजन संगीतम 122 சங்கீதம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். चर्च में आने के लिए आनंदित से आना चाहिए. சபைக்கு வருவதற்கு ஒரு சந்தோஷம் வேணும். खाली ऐसा कोई भी कपड़ा पहनकर ऐसा नहीं आना चाहिए चर्च में. அப்படியே ஒரு துணியை உடுத்திட்டு நீங்க சபைக்கு வருவது, पटेला साड़ी पटेला बूट, சர்ச்சுக்கு வரும்போது ஏதாவது கிழிஞ்ச சேலையெல்லாம் உடுத்திட்டு வராதீங்க. आप शादी में जाएगा तो बहुत अच्छे जाते हैं அப்படின்னு அவர் சொல்றாரு. கல்யாண வீட்டுக்கு போகும்போது நல்ல நல்ல சேலையெல்லாம் கட்டிட்டு போங்க. 2 घंटा रेडी होते हैं हम शादी में जाने के लिए. கல்யாண வீட்டுக்கு போகும்போது 2 மணி நேரம் கண்ணாடி முன்னாலே நின்னு நீங்க வாரீங்க. कितने टाइम देख के हम लोग जाते हैं. 2 மணி நேரம் கண்ணாடியில நின்னு மேக்கப் பண்ணிட்டு நீங்க चर्च में आएगा तो कैसे भी आता है. சர்ச்சுக்கு வரும்போது நீ எப்படினாலும் अरे भाई हम भी दूल्हा को मिलने के लिए आ रहे हैं चर्च में. நாம இங்க மணவாளனை பார்க்க வந்திருக்கிறோம். तो हम लोग सुंदर होकर आना चाहिए. நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணி வரணும், कपड़ा डालकर आना चाहिए, நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வரணும், और खुशी से आना நல்ல चाहिए, சந்தோஷமா வரணும், जैसे शादी நல்ல में கை தட்டு வரணும். தட்டு 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 जैसे शादी में जाता है எப்படி கல்யாண வீட்டுக்கு போற बहुत खुशी से जाता है. என்ன சந்தோஷமா போற. चर्च में जाने का टाइम சர்ச்சுக்கு போற நேரத்துல तो हमारा मुंह जो है तमिलनाडु का मैप हो जाता है. ஒரு சிலவங்க சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னாலே தமிழ்நாடு மாதிரி मैप आपका मुंह चेंज हो जाता है. शादी में जाने के लिए बहुत खुश होता है. लेकिन கல்யாணத்துக்கு போகும்போது மூணு அழகா இருக்கு. जब हम चर्च में जाने சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மாதிரி மூஞ்சி அப்படி வளைஞ்சு வளைஞ்சு எங்க போகணும். जब शादी में जाता है கல்யாண வீட்டுக்கு போகும்போது तो अपने मर्द को भी लेके जाता है, உங்க வீட்டுக்காரரை கூட்டு போறீங்க, बच्चे को भी लेके जाता है, பிள்ளைகளை கூட்டு போறீங்க, और बाजू वालों को भी लेके जाता है. பக்கத்து வீட்டுக்காரரையும் கூட்டு போறீங்க. ஆனா மொய் எழுது. शादी में सबको लेके जाता है. ஆமா எல்லாரையும் கூட்டு போறோம். लेकिन जब चर्च में आता है ஆனா சர்ச்சுக்கு வரும்போது बोलता है मेरा पति नहीं आएगा, मैं अकेला आता हूँ. வீட்டுக்காரர் வராட்டான்னு பரவாயில்ல, நான் மாத்திரம் வருவேன். मेरा पत्नी आते हैं, मैं नहीं आता हूँ. என் வீட்டுக்காரர் வர மாட்டாரு, நானும் வர மாட்டேன். मेरे बच्चे आते हैं, मैं नहीं आता हूँ. என் பிள்ளைகள் வருது, அதனால நான் வர चर्च மாட்டேன். के लिए हम लोग सब लोग नहीं आते, சர்ச்சுக்கு வரும்போது எல்லாம் குடும்பமா வர लेकिन மாட்டாங்க. शादी के लिए दरवाजा बंद कर கல்யாண வீட்டுக்கு போகும்போது கதவை நல்லா மூடிட்டு கல்யாண வீட்டுக்கு குடும்பமா போறீங்க. तो हम चर्च में उसका दाऊद कहता है कि தாவீது वो சொல்றாரு, राजा था, அவருக்கு சந்தோஷம் வந்து, वो राजा था, அவர் சர்ச்சுக்கு வரும்போது சந்தோஷம் வந்து, राजा था, किंग, அவர் ராஜாவா किंग இருந்தார், राजा था दाऊद. அவர் ராஜாவா இருந்தார். और वो चर्च में जाने के लिए आनंद होता था. அவர் சர்ச்சுக்கு போகும்போது சந்தோஷம் हम வந்துட்டாரு. लोग कितने लोग यहाँ पर राजा लोग हैं, எத்தனை பேர் நீங்க இந்த राजा लोग हैं, இங்க யாரு ராஜா இருக்கீங்களா? कई 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 उठाओ. ஆமா, ராஜாவா இருந்தீங்கன்னா கையை வச்சுங்க பாப்போம். यार राजा இல்ல कोई राजा नहीं हम लोग, யாரு ராஜா இல்ல. लेकिन चर्च में आने के लिए हम लोग लेट आते हैं. ஒரு ஐயா கையை வச்சாரு. चर्च में लेट आते हैं. ஏன் கையா ओके राजा है, राजा नाम है उसका. ஐயா உங்க பேர் என்ன பேரு? ओके. वो पूछ रहे तुम्हारे नाम राजा है क्या? तो उसके लिए बाइबल कहता है அதனால பைபிள் சொல்லுது खुशी के साथ चर्च में आना चाहिए. சந்தோஷமா ஆலயத்துக்கு வரணும். तो हमारा टाइम परमेश्वर को देना चाहिए. நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். अब क्योंकि परमेश्वर ने हमको समय दिया है. ஏன்னா ஆண்டவர் தான் நமக்கு நேரத்தை தந்திருக்கிறார். आज कितने लोग हैं मर गए हैं, இன்னைக்கு எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க தெரியுமா? कितने लोग बीमारी में, எத்தனை பேர் நோயில இருக்காங்க कितने தெரியுமா? लोग हॉस्पिटल எத்தனை में, பேர் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க कितने தெரியுமா? लोग श्राप में, எத்தனை பேர் சாபத்துல कितने இருக்காங்க? लोग टेंशन में. எத்தனை பேர் டென்ஷன்ல लेकिन இருக்காங்க? परमेश्वर ने आपको चुना है, लेकिन ஆண்டவர் அவங்களை தெரிந்து கொண்டார். तो उसके लिए हम परमेश्वर को टाइम देना है. நீங்க உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதனால நீங்க அவருக்கு நேரத்தை கொடுக்கணும். कभी भी चर्च के लिए टाइम नहीं बोलना नहीं चाहिए. எப்போதுமே சர்ச்சுக்கு போறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. चर्च के लिए हमेशा तैयार रहना है. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு எப்போதுமே தயாரா இருக்கணும். संडे के दिन कितने भी हमको काम रहे, ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் हम चर्च के लिए टाइम निकल कर आना चाहिए. சர்ச்சுக்கு வர்றதுக்காக நேரத்தை ஒதுக்கி வரணும். तो बहुत से लोग हैं, நிறைய பேர் இருக்காங்க, बहुत से लोग ऐसा है நிறைய பேர் இருக்காங்க, संडे के दिन ही रिलेशन को बुलाता है. ஆமா, நிறைய விசுவாசிகள் இருக்காங்க.
ஆமா, ஞாயிற்றுக்கிழமை தான் சொந்தக்காரங்களை கூப்பிடுறாங்க, மச்சான் வா, மாமா வா, அத்தா வான்னு அப்படின்னு அவர் சொல்றாரு. बाइबल कहता है பைபிள் சொல்லுது संडे परमेश्वर का दिन है। பைபிள் சொல்லுகிறது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். संडे को परमेश्वर को देना है। ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் நாம கர்த்தருக்கு संडे கொடுக்கணும். परिशुद्ध दिन है, அது பரிசுத்தமான நாள், पवित्र दिन है, பரிசுத்தமான वो நாள். समय परमेश्वर को देना அந்த है। நேரத்தை ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். जब परमेश्वर तेरे को ऊंचाई पे लेके जाएगा, அப்பதான் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். यशाया में लिखा गया है ஏசாயாவுல जो சொல்லப்பட்டிருக்கு, मेरा पवित्र दिन को யார் என்னுடைய பரிசுத்த நாளை आदर करेगा, யாரெல்லாம் அசட்டை பண்ணுவார்களோ, आदर करेगा, அசட்டை பண்ணுவார்களோ, उसको मैं ऊंचाई पर लेके जाएगा। என்னுடைய பரிசுத்த நாளை யாரெல்லாம் அங்கீகரிக்காங்களோ, அது பரிசுத்த நாளா நினைக்கிறாங்களோ, அவங்கள நான் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவேன், आशीष करेगा। ஆசீர்வாதமா வைப்பேன். उसके लिए संडे को टाइम निकल कर हम चर्च में आना चाहिए। சர்ச்சுக்கு நீ சண்டே நேரம் எடுத்து வரணும், அதுதான் ஆண்டவருடைய தீர்மானம். पहला चीज हमारा टाइम परमेश्वर को देना है, முதலாவது நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். और दूसरा இரண்டாவது परमेश्वर को अपना, इधर क्या लिखा है, पहला जीसस चर्च में जाके बैठता था, இயேசு ஆலயத்துல போய் இருந்தாரு. और दूसरा हम लोग देखते हैं वो विधवा ने क्या किया, अपने जीवन को, अपने पैसे को यीशु मसीह को दिया। அந்த விதவையானவள் தன்னுடைய தன்னிடத்தில் இருந்த எல்லா பணத்தையும் இயேசுவுக்கு கொடுத்தார். उसके बाद जो कुछ भी था दिया हो, தனக்கு जो कुछ भी उसके पास था वो डाला। அவர்கிட்ட இருந்ததை எல்லாத்தையும் போட்டுட்டா. तो हम समय भी देना चाहिए, देखो, முதல்ல சொன்னா நம்ம நேரத்தை கொடுக்கணும், दूसरा हमारा पैसा भी परमेश्वर को देना चाहिए, இரண்டாவது நம்முடைய பணத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும், हमारा पैसा भी परमेश्वर को देना நம்முடைய चाहिए। பணத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். बहुत से लोग टाइम देता है நிறைய பேர் நேரத்தை கொடுக்கறாங்க, लेकिन पैसा नहीं देता है, பைசாவை கொடுக்க மாட்டாங்க, चर्च में दान दशम नहीं देता है, பைசாவே கொடுக்க மாட்டாங்க. चर्च में झाड़ू मारेगा, कुर्सी डालेगा, सब डालेगा, சர்ச்சில் வந்து வாரியல் அடிப்பான், பாய் போடுவான், வேனை துடைப்பான், लेकिन हमारा दान को हम नहीं देंगे। ஆனா துட்டு மாத்திரம் கொடுக்க மாட்டான். तो हमको परमेश्वर कहता है कि समय भी देना चाहिए சமய நேரத்தையும் और கொடுக்கணும், आपका धन भी देना चाहिए, உன்னுடைய காணிக்கையும் கொடுக்கணும். क्योंकि बाइबल कहता है ஏன்னா பைபிள் वो சொல்லுது, औरत ने अपने दान को दे दिया, அவ தன்னிடத்தில் இருந்த தன்னுடைய सब लोग बच्चों में से डाला, தன்னுடைய இருந்த எல்லாவற்றையும் அங்க கொடுத்து, सब लोग बच्चों में से डाला, बच्चों में से डाला, बच्चों में से, மத்தவங்க எல்லாம் தன்னுடைய மீதில இருந்து தன்னிடத்துல நிறைய இருப்பை வச்சு கொஞ்சம் போல போட்டாங்க. बच्चों में से कौन डालता है, யார் போடுவா அப்படி? बच्चों में से कौन डालता है, நிறைய இருந்துட்டு கொஞ்சம் போல போடுறது யார் போடுவா? हम हमारे घर में खाना बचता तो हम लोग भिखारी को खिलाते हैं ना, बचा हुआ, நம்ம வீட்டுல நிறைய சாப்பாடு மிஞ்சிட்டு, और वो भिखारी को, நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு மிஞ்சிட்டு, மிச்சத்தை யாருக்கு கொடுப்போம்? भिखारी को दे, ஏங்க யாருக்கு கொடுப்போம்? भिखारी को हम लोग देते हैं। நாங்கெல்லாம் ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டோம் பாஸ்டர், எல்லாம் ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சு ஒரு வாரமா மக்கள் சாப்பிடுவோம். तो बाइबल कह பிச்சைக்காரன் வந்தா போடுவீங்கல்ல, போடுவீங்களா இல்லையா? बचा हुआ खाना भिक्षा को போடுவீங்களா दे, இல்லையா? बचा हुआ பாஸ்டர் போடுவேன்னு சொல்லுவாங்க, கையை வச்சுக்க பார்ப்போம். बचा हुआ खाना हम लोग भिखारी को देते हैं। மிஞ்சினதெல்லாம் பிச்சைக்காரனுக்கு போடுவோம். तो हम लोग भी जब पगार आता है, हमारा सैलरी आता है, நம்முடைய வருமானம் வருது, சேலரி வருது, हम पूरा शॉपिंग मॉल में जाके शॉपिंग करते हैं, நம்ம போய் ஷாப்பிங் பண்றோம், हमको जो भी चीज मांगता है, खाना, चिकन, मटन सब लेते என்ன हैं, வேணும் காண சிக்கன், और पैसा उसमें से बचेगा, முன்ன எல்லாம் வாங்கிட்டு எது மிஞ்சுதோ जब भी जाके हम चर्च को लाके दान देता है। மிஞ்சினதை கொஞ்சம் போல சர்ச்சுக்கு போடுறோம். क्या परमेश्वर भिखारी है? நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து என்ன பிச்சைக்காரரா? यीशु मसीह भिखारी है? என்ன பிச்சைக்காரரா? परमेश्वर भिखारी है? பிச்சைக்காரரா? नहीं, वो राजा है। ஓ, அவர் ராஜாதி वो ராஜா. कहता है कि तुम्हारा दान उसको पहला प्रथम उसको देना चाहिए। உன்னுடைய காணிக்கை முதலானவைகளை நீ ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். तो यीशु मसीह वहां पर बताया, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ये सब बहुत कुछ डाला इन लोग ने, धनवान लोग, அவர் இயேசு சொன்னார், இங்க வந்தவங்க எல்லாரும் பணக்காரங்க, लेकिन उन लोग बचाव में से डाला है, அவங்க தன்னுடைய மிகுதில மிச்சத்தை கொஞ்சம் போல उन लोग போட்டாங்க, बचाव में से डाला है, ஒரு மிச்சத்துல கொஞ்சம் போல போட்டாங்க. लेकिन ये विधवा औरत थी, இந்த விதவையானவள் वो अपने पास जो कुछ भी है वो डाल दिया है। இருந்ததை எல்லாவற்றையும் அதுல तो போட்டா. जब यीशु मसीह उसको देखा, எப்போது இயேசு கிறிஸ்து அதுவரை பார்த்தா, तो हमको बचाव में से नहीं, हमारा पहला सैलरी आता है, हमारा पहला जो कुछ भी आता है, उसमें से पहले हम परमेश्वर को देना है। உன் வருமானத்துல உன்னுடைய உனக்கு வருகிற எல்லாவற்றிலும் முதன்மையானதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்கணுமா? तो हम लोग ஒரு கை தட்டு சொல்லலாமே, ஒரு கை தட்டலாமே, हालेलुया, ஒரு கை தட்டலாமே, हालेलुया, கை தட்டலாமே. அல்லேலூயா. एक हमारा एक चर्च में एक 4 लड़का लोग थे, ஒரு சபையில 4 பையங்க இருந்தாங்க. जब भी दान का टाइम आता था, எப்போதும் காணிக்கை நேரம் வரும்போது उधर
दान जो है ऐसा उठाते हैं, அங்க இங்க உங்க சபை மாதிரி இல்ல, அங்க எல்லாரும் இப்படி இப்படி எடுப்பாங்க, 4 பையங்க எடுப்பாங்க, ऐसा थैली देकर घुमाते हैं कई चर्च में। அப்படி டைலி அந்த இத வச்சு பைய வச்சு காணிக்க வாங்குவாங்க. जब पास्टर बोलता था பாஸ்டர் சொல்லுவாரு, अभी दान निकलने वाला है, இப்போ காணிக்க எடுக்க போறோம்னு பாஸ்டர் சொல்லுவாரு. जैसे अनाउंस करता था எப்படி அலௌன்ஸ் பண்ண உடனே और वो चारों लड़के लोग गेट का बाहर जाता था। அந்த 4 பையங்களும் கேட்ட விட்டு வெளியே போயிடுவாங்க. एक संडे गया, ஒண்ணு போல வெளியே போயிடுவாங்க. फिर दूसरा संडे आया, ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு फिर पास्टर अनाउंस किया अभी दान देने वाला है, வந்துட்டு பாஸ்டர் அதே மாதிரி காணிக்க எடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. அந்த 4 பேரும் மறுபடியும் வெளியே फिर वो 4 लोग फिर बाहर जाते थे। 4 பேர் வெளியே போயிட்டாங்க. फिर पास्टर देखा इसको, एक संडे देखा, 2 संडे பாஸ்டர் देखा, பார்த்தாரு, ஒரு வாரம் பார்த்தாரு, 4 பேர் வெளியே போயிட்டாங்க. फिर तीसरा संडे फिर आया, மறுவாரம் பார்த்தாரு, 4 பேர் போயிட்டாங்க. जब अनाउंस किया हो மூணாவது வாரம் तो வந்துட்டு पास्टर जाकर गेट पे खड़ा रह गया, பாஸ்டர் போய் நான் கேட்ல போய் நின்னுக்கிட்டாரு. तो पास्टर जाकर गेट पे खड़ा रहा। கேட்ல போய் நின்னுட்டாரு. अब ये 4 लड़के लोग बात करने लगा, இந்த 4 பேரும் பேச अरे ஆரம்பிச்சாங்க. आज पास्टर खड़ा कैसे जाना है, அரே பாஸ்டர் வழியில வாசல்ல நிக்காரு, अभी நம்ம कैसे எப்படி बाहर போவோம்? जाएंगे। எப்படி போவோம்? तो एक लड़का लोग बात करने लगा, ஒன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. तो 4 பேரும் बोला एक काम करेंगे, ஒன்னு செய்வோம். तुम एक लड़का को बोला उसमें से, ஒருத்தனை பார்த்து 3 பேர்ல ஒருத்தன் சொன்னா, तुम चक्कर आकर नीचे गिर जाओ, நீ உனக்கு மயக்கம் வரத மாதிரி கீழே விழுந்துரு, नीचे गिर जाओ, விழுந்துரு. और हम लोग तीनों मिलकर तेरे को उठा के लेके जाते बाहर। 3 பேரும் சேர்ந்து உன்னை தூக்கிட்டு போயிருந்தோம். तो वो लड़का क्या नीचे गिर गया, அவன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். अरे तीनों लड़के लोग मिलकर उसको அந்த 3 பேரும் சேர்ந்து அவனை தூக்கிட்டு வெளியே போனாங்க. तो उनको पैसा देने का, परमेश्वर को देने के लिए मन नहीं था, அவங்களுக்கு ஆமென் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கிறதுக்கு மனசு இல்லை. तो उसके लिए उन लोग उस तरह आइडिया करते थे। அதனால இப்படி எல்லாம் ஐடியா பண்றாங்க. ऐसे बहुत से लोग चर्चेस में आइडिया करते हैं परमेश्वर को नहीं देने जैसे, நீங்களும் பல ஐடியாவை வச்சிருக்கீங்க. लेकिन परमेश्वर को जब भी देगा तुम आशीषित पाएगा, நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கும்போது தான் ஆண்டவர் உங்களை பல परमेश्वर கனிகளை को திறந்து देगा तो आशीष ஆசீர்வதிப்பார். पाएगा। ஆமா, நீங்க அப்போதான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. उसके लिए मलाकी में कहता है, அதனால நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுக்காக உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. मलाकी में कहता है, மராட்டியில ஒரு जो तुम चोरी कर रहे हो हाँ। मेरा धन दशम को चोरी कर रहे हो। என்னுடைய ஆண்டவர் என்னுடைய தசம பாகத்தை நீ கொள்ளையிடுகிறாய், என் காணிக்கை நீ கொள்ளையிடுகிறாய். आज बहुत से लोग हैं हम परमेश्वर को देते नहीं, उसके लिए हमारे घरों में आशीष नहीं है। நிறைய பேர் ஆண்டவருக்கு கொடுக்கறத நீங்க கொடுக்காதனால நிறைய குடும்பத்துல சாபம், ஆசீர்வாதம் இல்ல. बॉम्बे में एक लड़का मेरे चर्च में है, பாம்பேல ஒரு பையன் என் சபைக்கு வருகிறான். तो वो बॉम्बे में है तो उसका घर भी कुछ नहीं था, அவங்க வீட்டுல எந்த வீடு இல்லதான், ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. बहुत भाड़ा के घर में रहता था, வாடகை வீட்டுல இருந்தாங்க, बहुत गरीब था, ரொம்ப கஷ்டப்பட்டவர். तो एक दिन आया ஒரு நாள் வந்தாரு. और हर संडे को हर महीने में वो दशम से बराबर चर्च में देते थे। ஒவ்வொரு மாசமும் வந்து என் கையில தசம பாகத்தை கொடுப்பாரு. तो अभी 1.5-2 साल के बाद 2 வருஷத்துக்கு அப்புறம் उतना गरीब लड़का उसको खाने को भी घर में नहीं था, அவனுக்கு வீடு கிடையாது, சாப்பிடுறதுக்கு சரியான வசதி கிடையாது. ஆனாலும் தசம பாகம் ஒழுங்கா வந்து பாஸ்டர்ட்ட கொடுத்தாரு. और अभी गए महीने में उसने 27 लाख का घर लिया हो। போன மாசம் அந்த பையன் 27 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடை வாங்கி பாஸ்டர் பிரவேசம் பண்ணாராம். जब हम परमेश्वर को देगा परमेश्वर हमको देगा। ஏகா நீங்க எப்போதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறீர்களோ ஆண்டவர் அதை திருப்பி கொடுப்பார், ஆயிரங்களாய், லட்சங்களாய், கோடிகளாய். वो इतना गरीब था, அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டவர், इतना गरीब था, இவ்வளவு கஷ்டப்பட்டவர். जब वो घर लिया अभी இப்போ வீடு வாங்கி இருக்கிறார். गांव से 50 लोग आया उसको घर को देखने के लिए। அவர் வீடு வாங்கி இருக்கிறான்னு சொன்னோன்னே யாரும் நம்ப மாட்டாங்க. உடனே அவங்க கிராமத்துல இருந்து 50 பேர் அவர் வீட பார்க்கக்கு ये कैसा लिया है, வந்து பார்க்க வந்திருக்காங்க. இது எப்படி வாங்கினா, ये कैसा लिया है, எப்படி வாங்கினா? तो परमेश्वर चमत्कार करता है। ஆண்டவருடைய அற்புதம் இது. परमेश्वर का सब कुछ परमेश्वर का है। ஆண்டவருடைய அற்புதம் இது. परमेश्वर कहता है कि हमें दे, ஆண்டவர் சொல்றாரு கொடு. और ये औरत ने क्या किया, இந்த अपने दान को परमेश्वर के हवाले किया। பெண்மணி என்ன பண்ணா, தன்னுடைய காணிக்கையை ஆண்டவருக்கு கொடுத்தா. बाइबल कहता है பைபிள் சொல்லுகிறது धन और मन और शक्ति से परमेश्वर का सेवा करो। धन मन और शक्ति, ஆண்டவருக்கு வந்து உங்களுடைய ஆஸ்தினாலும் உங்களுடைய மனதினாலும் உங்களாலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். हम सब कुछ परमेश्वर को देना है, நாம் எல்லாமே ஆண்டவருக்கு जो கொடுக்கணும். परमेश्वर ने हमको दिया है, ஏன்னா அந்த வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, परमेश्वर ने हमको दिया है। ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. परसों एक हमारा एक दोस्त था, उसका किडनी फेल हो गया, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பரை பார்த்தா அவருக்கு கிட்னி और ஃபெயில் उसको ஆயிடுச்சு. किडनी चेंज करने के लिए कितना तो लाख रुपए मांगा। கிட்னியை சேஞ்ச் பண்றதுக்கு எத்தனையோ லட்சம் ஹாஸ்பிடல்ல கேட்டாங்க. तो आज हमारे पास 2 किडनी परमेश्वर ने दिया, अच्छा दिया है। देखो இன்னைக்கு பாருங்க 2 கிட்னி நமக்கு எவ்வளவு தந்திருக்காரு. एक किडनी का लाखों रुपया है, எத்தனை பேருக்கு கிட்னி தந்திருக்காரு? लाखों रुपया है। 2 நல்லா இருக்கு. ஒரு கை தட்டி तो சொல்லலாமே, परमेश्वर कितना दिया ஒரு हमें, கை தட்டி சொல்லலாமே. एक हाथ को कितना लाख रुपए देना
पड़ता है। ஒரு கிட்னிக்கு எத்தனையோ லட்சம் கொடுக்க வேண்டியிருக்குங்க. एक आंख को कितना पैसा देना पड़ता है? கண்ணுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு. परमेश्वर ने आंख दिया है, நல்ல கண்ணை கொடுத்திருக்காரு, पैर दिया है, காலை கொடுத்திருக்காரு, बहुत कुछ परमेश्वर ने दिया கை है। கொடுத்திருக்காரு, எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்காரு. हम उसको देने के लिए हम लोग आगे पीछे அவருக்கு நம்ம देखते हैं। ஏதாவது கொடுக்கணுமே. तो ये औरत ने आगे पीछे नहीं देखा, இவ ஒண்ணு முன்ன பின்ன ये பார்க்கல, औरत ने आगे पीछे नहीं देखा। ஒண்ணு யாரையும் பார்க்கல. उसके बाद जो कुछ भी वो दे दिया है। அவர்ட்ட எதை இருந்ததோ அதை கடவுளுக்கு கொடுத்து. तो हमारे एक अंकल है, हाँ? अंकल, எங்க ஒரு அங்கிள் இருந்தாரு, हमारा अंकल है, இவருடைய அங்கிள் இருந்தாரு. वो क्या करते हैं संडे जनवरी में चर्च में आता है क्रिसमस को, ஜனவரி கிறிஸ்மஸ்க்கு சபைக்கு வருவாரு, और बाद में क्रिसमस को ही आते हो, முத கிறிஸ்மஸ்க்கு வருவாரு, அடுத்த கிறிஸ்மஸ்க்கு தான் வருவாரு. फिर बाद में कभी चर्च में नहीं आते, அதுக்கு இடையில வரவே மாட்டாரு. खाली क्रिसमस को आते हैं। वो கிறிஸ்மஸ்க்கு தான் வருவாரு. और क्रिसमस के दिन आकर கிறிஸ்மஸ்க்கு வந்து वो 1 साल का पूरा दान दे देता है, கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு ஒரு வருஷ காணிக்கை மொத்தமா கொடுத்துருவாராம். एडवांस दे देते हो, लेकिन चर्च में नहीं आते। மொத்தமா கொடுத்துருவாரு, சபைக்கு வர மாட்டாரு. मैं उसको बोला कि तुम्हारा परमेश्वर भिखारी है तेरे पैसे के लिए। நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன ஆண்டவர் என்ன பிச்சைக்காரனா, உன்ட வருஷம் காணிக்க வைக்கிறதுக்கு? परमेश्वर चाहता है कि तुम साल में एक दिन में हर दिन आकर परमेश्वर की आराधना करना है और उसको देना भी है। ஆண்டவர் விரும்புறாரு, நீ வாரம் எப்பொழுதெல்லாம் ஆராதனைக்கு வருகிறீயோ அதை தான் ஆண்டவர் விரும்புறாரு, தவிர உன்னுடைய காணிக்கையை அல்ல. அவர் பிச்சைக்காரர் அல்ல, तो हम लोग भिखारी नहीं है, அவர் பிச்சைக்காரர் அல்ல. बाइबल कहता है பைபிள் சொல்லுகிறது, सोना 14,000 चांदी, சோனா, चांदी, தங்கம், और வெள்ளி, जितने भी कुछ भी है दुनिया के अंदर, இந்த உலகத்துல என்னெல்லாம் மேன்மையா वो இருக்கும் सब मेरा है, அது எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, वो मेरा என்னுடையது, है, वो मेरा है। என்னுடையது. तो आप उसको क्या दे सकता है? நீங்க அவருக்கு என்னத்தை கொடுக்க वो முடியும்? चाहता है कि आप उसको देने के लिए, परमेश्वर चाहता है, मेरा लड़का भी काम करता है, ஆண்டவர் சாத்த இவருடைய மகன் வேலை செய்யறான். मेरे को क्या बोलते हैं, मेरे पास बहुत से पेंशन रहने के बाद भी இவருக்கு நிறைய பென்ஷன் வருது, அது வந்ததுனாலும் என் பையன் வேலை பார்க்கறான். तो मैं वो जब भी लाके देता है ना, वो जब भी लाके देता है पैसा मेरे को, वो लड़का लाके देता है, அவர் மகன் வந்து இவருடைய கையில பணத்தை கொடுக்கறாரு, तो मुझे बहुत खुशी होता है। அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. मेरे पास 40,000 मेरा पेंशन आता है, அவருக்கு நல்ல பென்ஷன் வருது, நல்ல காணிக்கை வருது. இவ்வளவுலாம் வந்தாலும் लेकिन அவர் फिर भी मेरा மகன் வந்து காணிக்கையை கையில கொடுக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. कानिके नहीं पैसा देता है, सैलरी सैलरी मेरे को देता है, पूरा पगार दे देता चर्च को नहीं, मेरे को देता है, देता है। पूरा नहीं पैसा देता है कुछ। ஏங்க அவன் சம்பளத்தையே கொண்டு அவன்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஒரு கை தட்டு கேட்க அந்த பையன். இப்ப உள்ள பையில ஒருத்தர ஒண்ணு கொடுக்க மாட்டேங்க, பாதிய பின் பாக்கெட்ல உள்ளே வச்சிட்டு வந்துறான். पूरा पैसा नहीं, उनको 2 लाख रुपए पगार है, 50,000 रुपए मेरे को देता है, மாசம் 50,000 கொடுக்கறான், 50,000 रुपए देता है, 50,000 கொடுக்கறான். तो मुझे बहुत खुशी होता है। அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. क्यों मेरे पास पैसा है, என்கிட்ட பணம் இருக்கு, लेकिन वो देता है ना, ஆனா அவன் கொடுப்பதுல எனக்கு मेरे को आनंद होता है। எனக்கு அவ்வளவு சந்தோஷமா तो இருக்கு. उसी तरह हम परमेश्वर के पास बहुत कुछ है, देखो ஆண்டவரிடத்துல எல்லாம் இருக்கு. हम जब उसको देता है ना, அவர் எல்லாத்துக்கும் அதிபதி, ஆனாலும் நாம் அவர்கிட்ட கொடுக்கும்போது जब वो खुश होता है, அவர் சந்தோஷப்படுகிறாரு. हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हम उसको देगा जब खुश होता है। நாம ஆண்டவருக்கு கொடுப்பதில் அவர் சந்தோஷப்படுறார். मेरे पास पैसा है, யான்ட்ட நிறைய मेरा ஆசீர்வாதம் लड़का இருக்கு, जो देता है उससे मैं बहुत யான்ட்ட खुश பணம் होता हूँ। இருக்கு, எல்லாம் இருக்கு. मेरा भाई लड़का देता है उससे खुश होता हूँ, पैसा मेरा लड़का देता है उससे खुश होता हूँ। எல்லாம் இருந்தும் யான்ட்ட எல்லாம் இருந்தும் என் மகன் கொடுப்பதில் எனக்கு ஒரு ஆனந்தம், तो சந்தோஷம். परमेश्वर भी सब कुछ राजा है, அவர் எல்லாவற்றுக்கும் ராஜாவா उसके पास இருக்கிறார். धन दौलत बहुत है, அவர்கிட்ட எல்லா செல்வங்களும் वो அதிகமா चाहता है இருக்கு. कि तुम लोग दो। ஏங்க ஆனா அதெல்லாம் விட நீ கொடுப்பதில் அவர் சந்தோஷப்படுறாரு. जब परमेश्वर को खुश होता है तुम जब देगा, ஏங்க நீ எப்போதெல்லாம் கொடுக்கிறியோ அதுல அவர் சந்தோஷப்படுவார். फिर वो परमेश्वर तुमको भर भर कर देगा। அவர் உனக்கு திருப்பி ஆயிரங்களா நிறைச்சி கொடுப்பாரு. तो पहला चीज परमेश्वर को समझ, கைத்தட்டினா கொடுப்பாரு, पहला चीज परमेश्वर, கைத்தட்டினா கொடுப்பாரு, நல்லா தட்டினா கொடுப்பாரு, டூப்ளிகேட்டா தட்டக்கூடாது, நல்லா தட்டி. पहला परमेश्वर को देना है, पहला परमेश्वर को देना है। முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்கணும், दूसरा पहला चीज टाइम परमेश्वर को देना है, நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும், पैसा देना है, இரண்டாவது பணத்தை கொடுக்கணும். और लास्ट 44 वचन पढ़ेंगे, 44 वचन, அந்த வசனத்துல मार्क 44 12 44। அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். वो जब अपने परिपूर्ण से दिया था, இவளோ ये हो தன் வறுமையிலிருந்து अपने गरीबपन से தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் अपने जीवन के लिए जो रखा है போட்டு விட்டாள். हालेलुया।
हालेलुया हालेलुया। पहला टाइम दिया, दूसरा पैसा दिया, और तीसरा जो है अपने जीवन को दे दिया है। முதலாவது நேரத்தை கொடுத்தாரு, இரண்டாவது காணிக்கையை கொடுத்தாங்க, மூணாவது தன் ஜீவனையே கொடுத்தாங்க. तो आज परमेश्वर आपका जीवन चाहता है। இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தான் கேட்கிறாரு, आपका पैसा भी चाहता है, உங்க பணத்தை கேட்கிறாரு, आपका जीवन भी चाहता है, உங்களுடைய வாழ்க்கையை கேட்கிறாரு। ये श्री ज्योति ஸ்திரீயானவள் पैसा भी दिया, பைசா கொடுத்தா, अपने जीवन भी दिया, ஜீவனையே கொடுத்தா। आज कितने लोग हैं இன்னைக்கு எத்தனை பேர் पैसा இருக்கீங்க देता है பைசா கொடுக்கறாங்க, लेकिन जीवन नहीं देता है। ஆண்டவருக்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்க अपने மாட்டாங்க, जीवन परमेश्वर को देना है। ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்க तो पैसा மாட்டாங்க। परमेश्वर को जरूरत है, लेकिन उससे जास्ती आपका जीवन चाहिए परमेश्वर। பணம் ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதை விட ஆமென் நீ அவருக்கு தேவை, आपका जीवन देना जरूरी है। உங்களுடைய ஜீவன் அவருக்கு ரொம்ப आज தேவை। आप पैसा देते हो अगर जीवन नहीं दिया तो परमेश्वर कुछ नहीं है। நீ காணிக்கையை மாத்திரம் கொடுத்துட்டு போனா ஒன்ன கொடுக்கலனா ஆண்டவரால சந்தோஷப்பட மாட்டாரு। आपका जीवन देना है, உங்களுடைய ஜீவனத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும், आपका समय देना है, உங்க நேரத்தை அவருக்கு आपका கொடுக்கணும், पैसा देना है, உங்க பணத்தை அவருக்கு जो கொடுக்கணும்। कुछ भी आपके पास है वो परमेश्वर के लिए देना है। எல்லாம் இருக்கோ அதை எத்தனையும் ஆண்டவருக்கு கொடுக்கணும்। वो जब भी परमेश्वर आप पर खुश होगा। அதுல தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார்। जब मैं जब 16 साल का लड़का था, நான் வாலிப வயசுல 16 வயசா இருக்கும்போது तो उस वक्त मैं संडे स्कूल में बैठा था। அவர் சண்டே ஸ்கூலுக்கு போயிருக்காரு, छोटा लड़का 16 इयर्स ओल्ड। 16 हाँ। 16। तो जब भी मैं क्रिश्चियन फैमिली में पैदा हो गया हूँ, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன், लेकिन संडे संडे चर्च में जाता था, சண்டே சண்டே ஒழுங்கா சபைக்கு போவேன், और संडे संडे छोटा बाटली पीता था, சண்டே சண்டே छोटा बाटली दारू। அந்த 16 வயசுலயே நான் அப்பவே ஆமா குடி பழக்கம், டெய்லி சண்டே சண்டே ஒரு குவார்டர் அடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு। और क्रिसमस को बड़ा बाटली पीने का अगेन, கிறிஸ்மஸ் பெரிய பாட்டு குடிப்பாரா, और क्रिसमस दिन फुल होकर पीकर गटर के पास गिर जाने का। அவரு கிறிஸ்மஸ் குடிச்சிட்டாருன்னா கட்டலால அந்த சாக்கடையில தான் படுத்துட்டு ऐसा मेरा जीवन था। அப்படிதான் என் வாழ்க்கை। मेरे जीवन पूरा सिगरेट, दारू, पिक्चर देखने सब मेरे जीवन में था। ஆமா குடிக்கிறது, கும்மாளம் போடுறது, படம் பார்க்கிறது, இதுதான் என் வாழ்க்கை 16 வயசுல। दिन में 3 पिक्चर देखता था मैं। ஒரு நாளைக்கு 3 சினிமா பார்ப்பேன்। स्कूल नहीं जाता था, बैग किधर छुपाता था और पिक्चर देखने जाता था। ஆமா ஸ்கூல்ல உள்ள பேக்கை எங்கேயாவது வச்சுட்டு ஒரு நாளைக்கு 3 சினிமா பார்ப்பேன், பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வரும்। मेरा माँ के सामने लाकर मैं पीने का घर में, எங்க அம்மாக்கு முன்னாலே நான் கொண்டு வந்து சாராயத்தை வாங்கி குடிப்பேன்। ऐसा मेरा जीवन था। அப்படிதான் என் வாழ்க்கை। लेकिन एक दिन संडे स्कूल में बैठा था मैं, ஒரு நாள் சண்டே கிளாஸ்ல இருக்கும்போது तो 1981 के अंदर 81ல 1981 ஓகே 81 में जब भी संडे स्कूल में बैठा था, சண்டே ஸ்கூல்ல இருக்கும்போது जब एक प्रचारक ने प्रचार किया, ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் செய்தார்। तो उसने कहा कि यीशु मसीह ने तुम्हारे लिए जीवन दिया है, இயேசு கிறிஸ்து உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், यीशु मसीह तुम्हारे लिए जीवन दिया இயேசு है, கிறிஸ்து உனக்காக ஜீவனை तुम्हारे கொடுத்திருக்கிறார், लिए उस क्रूस पर वो मरा है, உனக்காகவே அவர் சிலுவையிலே यीशु மரித்தார், मसीह आपके लिए जीवन दिया है। உனக்காகவே ஜீவனை तू கொடுத்திருக்கிறார்। कभी तू जीवन दिएगा यीशु मसीह के நீ लिए। உன்னுடைய ஜீவனத்தை உன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடு। कौन कौन यीशु मसीह को आज जीवन देना चाहता है? யாரெல்லாம் இன்னைக்கு இயேசுவுக்கு தன்னுடைய वो வாழ்க்கையை प्रचार கொடுக்க करने போறீங்க? वो प्रचार करने அவர் लगा। பிரசங்கம் பண்ணார், जब वो प्रचार करने चालू किया, அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச போது तो मेरे अंदर काम करने लगा पवित्र எனக்கு आत्मा। உள்ள பரிசுத்த ஆவியானவர் बोलने लगा கிரியை செய்ய तू अभी ஆரம்பிச்சார்। तक जीवन नहीं दिया है, எனக்குள்ள ஆவியானவர் तू பேச ஆரம்பிச்சாரு, நீ क्रिश्चियन है, बाइबल கிறிஸ்தவனா पढ़ते இருக்க, है, ஆனா உன் வாழ்க்கையை எனக்கு लेकिन கொடுக்கல। आपके जीवन परमेश्वर को नहीं दिया है। உங்களுடைய வாழ்க்கையை நீ இயேசுவுக்கு கொடுக்கல। तो वो वचन मेरे जीवन में लग गया, அந்த வார்த்தை என் இருதயத்துல கேட்டுச்சு, वो जीवन मेरे को लग गया, என்னுடைய இருதயத்துல படப்பட்டு और मैं बोलने लगा प्रभु நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், ஆண்டவரே मेरे को क्षमा कर, என்ன சுகமாக்கும், मैं इतने दिन मेरा जीवन ऐसा मैंने जिया है, ஆண்டவரே என்னுடைய நான் வாழ்க்கையெல்லாம் நான் பாவத்துக்கு கொடுத்துட்டேன், मैं सब मेरे जीवन को पाप में நான் बिताया என்னுடைய है। வாழ்க்கையெல்லாம் பாவத்துக்கு यीशु கொடுத்துட்டேன்। मसीह आज तू मेरे लिए मरा है, நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், எனக்காக நீ மரித்தீர்। आज मैं निर्णय लेता हूँ, நான் இன்னைக்கு ஒரு நிர்ணயம் பண்றேன், मैं आज के बाद मैं आपके लिए जीना நான் चाहता हूँ, இன்னையிலிருந்து உமக்காக வாழுவேன், आपके लिए मरना चाहता हूँ। உமக்காக சாவுவேன்। 1981 12 जुलाई सुबह 9 बजे मैंने मेरे जीवन को यीशु मसीह को दे दिया है। ஆமென் ஆமென் 91ல जुलाई 12 ஜூலை 12 सुबह 9 12 बजे காலையில 9 மணிக்கு संडे स्कूल में சண்டே ஸ்கூல்ல मैंने मेरे जीवन को यीशु நான் मसीह को दे என்னுடைய दिया, வாழ்க்கையை என்ன ஆண்டவருக்கு கொடுத்தேன்। और आज 43 इयर्स हो गया, இன்னைக்கு 43 வருஷம் ஆச்சு, 44 इयर्स हो गया। 44 வருஷம் इस ஆச்சு बाइबल को लेकर मैं प्रचार करना இந்த चालू பைபிளை किया, எடுத்து நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கேன்। इंडिया के अंदर कई जगह प्रचार करता இயேசு हूँ, உங்களை சுகமாக்குறார், ஆசீர்வதிக்கிறார், मेरे பிரசங்கம் जीवन பண்ணி को
எல்லா பாவத்திலிருந்து ஆண்டவர் என்ன விடுதலை ஆக்கினார். आज बॉम्बे के अंदर हजारों लड़के लोग यीशु मसीह को एक्सेप्ट किया है. என் மூலமா ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் ஆண்டவர் தொட்டு இன்னைக்கு அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். हजारों हजारों ஆயிரக்கணக்கான மக்கள் ஊழியம் செய்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். कितने लोग तो पास्टर हो गए. எத்தனையோவர்கள் பாஸ்டர் ஆயிட்டாங்க. तो मैंने उसके प्रचार किया, उनके जीवन में बदल हो गया. आज एक के पास 8-8 10-10 चर्च है. இன்னைக்கு अनेक இடத்துல என் மூலமா ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருடைய கையிலும் 8 சர்ச் 10 சர்ச் வச்சிருக்காங்க. मेरे जीवन बदल गया तो मैं दूसरे का जीवन को बदला. வாழ்க்கை மாறியது, நான் மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கேன். आज आपके जीवन बदलेगा, आप दूसरों के जीवन बदल सकते हैं. வாழ்க்கை மாறினா உங்களை கொண்டு ஆண்டவர் अनेकருடைய வாழ்க்கையை மாற்றுவார். मेरे जवानी को मैंने परमेश्वर को दे दिया. வாலிபத்தை நான் ஆண்டவருக்கு கொடுத்தேன். मेरे जवानी को मैंने परमेश्वर को दे दिया. வாலிபத்தை நான் ஆண்டவருக்கு கொடுத்தேன். मैं जवानी का कोई एंजॉय नहीं किया. 16 साल के 40 साल बाद 40 इयर्स के बाद अभी तक कोई पाप में फिर वापस नहीं गया. 16 வயசுக்கு அப்புறம் நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை கொடுத்த பிறகு 43 வருஷம் ஆச்சு, நான் மறுபடியும் அந்த பாவத்துக்கு போகல. तो यीशु मसीह अपने जीवन को बदलता है. ஆண்டவர் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். यीशु मसीह जीवन को बदलता है, வாழ்க்கையை மாற்றுகிறவர். आज कितने लोग हैं संपूर्ण आपके जीवन को परमेश्वर नहीं दिया है, ऐसा ही आता है और जाता है. तो आज बोले परमेश्वर मैं मेरे जीवन को देना चाहता हूँ. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரே நான் இப்படிதான் வந்தரும் போதுமா இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்ல, நான் இன்னையிலிருந்து உமக்காக வாழ போகிறேன், உமக்காக ஸ்தோத்திரம் ஜீவிப்பேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? परमेश्वर आपके जीवन को बदलेगा. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவாரே. परमेश्वर आपके जीवन को बदलेगा. உங்க வாழ்க்கையை மாற்றுவாரே. तो यीशु मसीह जीवन दिया है. ஆண்டவர் உங்களுக்கு தான் அவருடைய ஜீவனை தந்திருக்கிறாரு. आपका जीवन उसके लिए दे दो. உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுங்க. तो आपके लिए जीवन அவர் दिया है. உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டவர். वो आपके लिए दिया है. உங்களுக்காகவே क्रूस पर கொடுக்கப்பட்டிருக்கிறார். मरा है. உங்களுக்காக उसको மரித்திருக்கிறார். मारा गया है. அவரிடத்துல வருங்க. क्योंकि आप जीवन पाए. அவருடைய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. अभी कितने दिन तक और पाप के जीवन में जिएगा. எவ்வளவு நாள் இதே பாவத்துல வாழ்ந்து கொண்டிருப்போம். आज हम बदल जाएंगे. இன்னையிலிருந்து ஒரு மாற்றம் வருவதாக. हे प्रभु ஆண்டவரே मेरे जीवन को आपको सौंप என் दो. வாழ்க்கையை உமக்கு தரேன். मैंने जवानी में बहुत कुछ मजा किया. ஆண்டவரே நான் வாலிபத்துல எவ்வளவோ ஆமா ஜாலியா இருந்தேன். मैंने जीवन में बहुत कुछ आपको दुख दिया. என் வாழ்க்கையில கொண்டு நான் எத்தனையோ உம்மை துக்கப்படுத்திருக்கேன். मैं मेरे माँ बाप को दुख दिया. என்னுடைய வாழ்க்கையை நான் துக்கப்படுத்திருக்கேன். मेरे पत्नी को मैंने दुख दिया. என்னுடைய மனைவியை मेरे துக்கப்படுத்திருக்கேன். पति को दुख दिया. என்னுடைய கணவனை बस हो துக்கப்படுத்திருக்கேன். गया जिंदगी. போதும் ஆண்டவரே. बस हो गया जिंदगी. போதும் ஆண்டவரே. बस हो गया जिंदगी. போதும் ஆண்டவரே. मुझे आज के बाद இன்னையில இருந்து संपूर्ण जीवन में आपको देना என்னுடைய चाहता हूँ. வாழ்க்கையை உமக்கு Lord, தருகிறேன். come to touch me. ஆண்டவரே என்ன प्रभु आ जाओ मेरे जीवन ஆண்டவரே में. என் வாழ்க்கையில प्रभु வாரும். मुझे बदल दे. என்னை மாற்றும். बस हो गया मैं डबल जिंदगी मैंने जिया हूँ. ஆமா என்ன வாழ்க்கையை முற்றிலுமா என்ன மாத்தும் मैं ஆண்டவரே. चर्च में आने के एक जिंदगी, बाहर जाने के बाद एक நான் जिंदगी ரெண்டு जिया हूँ. விதமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சபையில ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை. मैंने बहुत से लोग को धोखा दिया நான் हूँ. நிறைய பேரை ஏமாத்தி இருக்கேன். मैंने आपको धोखा दिया நான் हूँ. உம்மை ஏமாத்தி मुझे இருக்கேன். क्षमा कर प्रभु. என்ன பண்ணீங்க ஆண்டவரே? मुझे छू ले. என்னை தொடும். मैं बदलना चाहता हूँ. மாத்த मेरे விரும்புகிறேன். जीवन में आपके हाथ में सौंप देता हूँ. என்னுடைய வாழ்க்கையை உமக்கு சமர்ப்பிக்கிறேன். आप जीवन उसके हाथ में सौंप देगा. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்கு आप ஒப்புக் कई கொடுங்க. लोगों को बचाने का कारण बनेगा. நீங்க அநேகவர்களை காப்பாற்றுறவர்களாய், தப்புவிக்கிறவர்களாய், நரகத்துக்கு ஆமென் போகிறவர்களை இழுக்கிறவர்களாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். कई लड़का लोग तो तलवार लेके घूमता था. तलवार कौन? कई लड़का लोग ஒரு சிலவங்க ஆமா கத்தியை வச்சுட்டு லாந்துவாங்க. तो आज उन लोग बाइबल लेके घूमता है. அப்படிப்பட்டவங்க எல்லாம் இப்ப உங்களுக்கு தெரியுமா பைபிளை தூக்கிட்டு அலையுதாங்க. आज वो बड़ा चर्च चलाता है एक जगह में. இன்னைக்கு எங்க ஏரியால எல்லாம் நிறைய பேர் கத்தி எடுத்துட்டு तो परमेश्वर आपको பெரிய चुना பெரிய है. சபையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. परमेश्वर आपको चुना है कि आप दूसरों को आशीषदायक बने. ஆண்டவர் உங்களை எதுக்கு தெரியுமா தெரிந்து கொள்றாரு? तीन चीज நீங்க ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா तीन இருப்பது. चीज आपको देना है परमेश्वर के लिए. மூணு காரியத்தை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும். तीन चीज आपको परमेश्वर के लिए देना மூணு है. காரியத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். पहला आपके समय को देना है. முதலாவது உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கு पहला आपके கொடுக்கணும். समय को देना है. முதலாவது உங்களுடைய நேரத்தை दूसरा ஆண்டவருக்கு आपका கொடுக்கணும். धन को देना है. இரண்டாவது உங்களுடைய சொத்தை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும். तीसरा आपके जीवन को देना है. மூன்றாவது உங்களுடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு जब கொடுக்கணும். आपका जीवन अद्भुत दृष्टि से चलेगा, அப்போதுதான் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். तो यीशु मसीह को अपने जीवन को समर्पित करें. ஆண்டவருடைய உங்க வாழ்க்கையை क्योंकि அமர்ப்பீங்க. उसने हमारे लिए मरा है. ஏன்னா அவர் நமக்காக और மரித்தார். मैंने निर्णय लिया, நான் ஒரு முடிவு பண்ணேன். प्रभु आप मेरे लिए मर गया है, ஆண்டவரே நீர் எனக்காக மரித்தீர். मैं आपके लिए मरूंगा. நான் உமக்காக சாகுவேன். तो आज आप बोलिए प्रभु आप मेरे लिए मरा है.
ஆண்டவரே நீர் எனக்காக प्रभु மரித்தீர் मैं आपके लिए मरना चाहता हूँ ஆண்டவரே நான் உமக்காக इस दुनिया को मैं त्याग देता हूँ प्रभु இந்த உலகத்தை நான் इस வெறுக்கிறேன் दुनिया को मैं छोड़ देता हूँ मैं आपके जीवन இந்த உலகத்தை நான் விட்டு मैं आपके सेवा करना चाहता हूँ உம்முடைய ஊழியத்தை मेरा செய்ய जीवन விரும்புகிறேன். पवित्र बनना चाहता என்னுடைய हूँ வாழ்க்கையை मेरा जीवन பரிசுத்தமாக்க दूसरों के लिए விரும்புகிறேன். आशीष बनना चाहता हूँ மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் மாற விரும்புகிறேன் बस हो गया मैंने बहुत कुछ इस दुनिया में मैंने पाप करके अपने जीवन போதும் ஆண்டவரே நான் பாவம் செய்து மிகவும் लेकिन தள்ளப்பட்டு இருக்கிறேன் आज मैं बदलना चाहता हूँ இன்னைக்கு நான் மாற்ற मुझे விரும்புகிறேன் छू ले पिता परमेश्वर என்னை தொடுங்க ஆண்டவரே एक टाइम एक लड़का था ஒரு பையன் இருந்தான் और एक गांव के अंदर एक राजा ने ऐसा अनाउंस किया राजा ने ஒரு 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 ஊர்ல ஒரு ராஜானே ஒரு அலௌன்ஸ் பண்ணாரு बोला कि घर से हर एक जवान युद्ध के लिए निकलना है ராஜா அப்படி ஒரு கட்டளையிட்டாரு ஒவ்வொரு வீட்லயும் இருந்து ஒவ்வொரு வாலிபன் யுத்தத்துக்கு போனோம் युद्ध में जाना है யுத்தத்துக்கு போனோம் जब एक विधवा औरत थी ஒரு விதவை அங்க இருந்தா एक ही लड़का था उसको அவர்கிட்ட ஒரே ஒரு மகன் தான் तो वो लड़का उसका माँ उसको पकड़कर रोने लगा அந்த அந்த விதவை அந்த மகனை ஒரே ஒரு மகனா இருக்கிறதுனால அவனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சா बेटा तू युद्ध में जाएगा मर जाएगा तो मुझे कौन संभालेगा அவ சொன்னா மகனே நீ யுத்தத்துக்கு போய் செத்து போயிட்டேன்னா என்னை யாரு பாத்துக்கோ मैं युद्ध में मैं अकेला हूँ நான் ஏற்கனவே விதவை ऐसा लड़का को पकड़कर वो रो रहा था தன் மகனை கட்டி பிடிச்சிட்டு அழுதாவா और उधर से एक जवान लड़का है और एक இன்னொரு வாலிபன் அங்க இருந்து வந்தான் उसने पूछा माँ क्यों रोता है அந்த வாலிபன் கேட்டா அம்மா ஏன் அழுத और उस माँ ने बताया அந்த அம்மா ने சொன்னா कि ऐसा ऐसा बात हुआ है राजा ने अनाउंस किया है ராஜா அப்படி அலௌன்ஸ் பண்ணிட்டாரு तो मेरा एक ही लड़का है என்னுடைய ஒரே மகன் தான் तो मेरा एक ही लड़का है ஒரே மகன் தான். अगर ये युद्ध में जाके मरेगा இவன் யுத்தத்துல போய் செத்து போயிட்டான் मुझे कौन संभालेगा என்னை யார் பாப்பா तो ऐसा रो रहा था वो लड़का फिर वो युद्ध में गया वो लड़का दूसरा लड़का उसका लड़का नहीं उसका लड़का नहीं दूसरा लड़का जो आता वो युद्ध में गया அச்சா வேற ஒரு மகன் யுத்தத்துக்கு போயிட்டான் और वो मर गया அவன் இறந்து போயிட்டான் और उसको लेकर कर एक जगह में गाड़ा அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல புதைச்சாங்க और ये जो लड़का था दूसरा जो माँ का लड़का था उसको இந்த தாயுடைய மகனை और वो सब सुबह में जाने का जहाँ पर उसका गाड़ा था उसको जहाँ पर गाड़ा था उधर सुबह में जाने का அந்த மகனை டெய்லி காலையில போய் இந்த இவனை எங்க புதைச்சாங்களோ और वो जाकर उधर रोने का அந்த இடத்துல போய் அழணும் फिर दोपहर को जाने का காலையில போய் அழணும் फिर रोने का அழணும் சாயங்காலம் அழணும் फिर ऐसा वॉचमैन ने ऐसा देखते गए एक हफ्ता 2 हफ्ता ஒரு வாரம் 2 வாரம் वॉचमैन ने देखते गए उसको वॉचमैन उसको देखते गए आता है रोज ஆமா அங்க உள்ள செக்யூரிட்டி அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு வாரம் ஆள்றான் மறு வாரம் ஆள்றான் और एक दिन उसको पूछा वो लड़का को तू सुबह आता है रोता है जाता है दोपहर को आता है रोता है जाता है शाम को आता है रोता है जाता है कौन मर गया है அந்த செக்யூரிட்டி அவனை பார்த்து கேட்டாரு நீ காலையில வார அழுத மத்தியானம் வார அழுத சாயங்காலம் வார அழுத ராத்திரி வார அழுத யாரு செத்தா ஏன் அழுத तो जब वो बोलने लगा அவர் சொன்னாரு ये जो है मरा है ये जो मरा है இந்த செத்து போயிருக்கிறவன் इस जगह में मेरे को रहने का था இந்த 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 செத்த இடத்துல இந்த இடத்துல நான் புதைக்கப்படுகிறேன் लेकिन मेरे जगह में ये मर गया நான் புதைக்கப்படுவதற்கு பதிலாக இவன் புதைக்கப்பட்டு இருக்கிறான் तो यीशु मसीह भी ऐसा किया है ஆண்டவர் அப்படிதான் இருக்கிறாரு हम मरने के थे இன்னைக்கு நம்ம சாகக்கூடிய लेकिन இடத்துல यीशु मसीह हमारे लिए मर गया उस क्रूस पर நமக்காக அவர் மரித்தார் वो हमारे लिए मर गया है எனக்காக அவர் மரித்தார் तो आज हम उसके पास आएंगे நாம் அன்னைக்கு அவர் இடத்துல வருவோம் प्रभु ஆண்டவரே प्रभु ஆண்டவரே मैं समय देना चाहता हूँ நான் என்னுடைய நேரத்தை கொடுக்க போறேன் मेरे धन देना चाहता हूँ என்னுடைய ஆமென் வருமானத்தை கொடுக்க போறேன் और मेरे जीवन को देना चाहता हूँ வாழ்க்கையே கொடுக்க போறேன் ये 3 चीज आप निर्णय लेंगे இந்த மூணையும் நீங்க ஆமென் தீர்மானம் செய்யுங்க आपके जीवन में बहुत से आशीषों को पाएगा உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை ஆசீர்வாதத்தை सब खड़े हो जाएंगे सब எல்லாரும் எழுந்து நிப்போமா सब खड़े हो जाएंगे நிப்போமா